இன்புட்ஸ் அதுவும் இருக்கக்கூடாது. எக்ஸ்போர்ட் வந்து கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய பாலிசி. ஸோ அந்த ரா மெட்டீரியல்ல இருக்கிற டியூட்டியை எப்படி திருப்பி கொடுக்கறது? அதுக்கு பல வழி இருக்கு. என்னன்னாக்க, ஒன்னு சென்வாட் கிரெடிட் கொடுத்துடலாம், கிரெடிட் எடுத்துக்கலாம், அந்த கிரெடிட்டை நான் ரீஃபண்டா வாங்கிக்கலாம். இல்ல அந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணி வேற ப்ராடக்ட்டுக்கு நான் டியூட்டி கட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு மாதமான பெனிஃபிட். இல்ல அந்த கிரெடிட்டை நான் ரீஃபண்டா வாங்கலாம், அது ஒரு பெனிஃபிட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னாக்க டிராபேக். ஸோ சென்வாட் கிரெடிட் எடுக்க நான் இம்போர்ட்டட் குட்ஸும் யூஸ் பண்ணலாம், டொமஸ்டிக் குட்ஸும் யூஸ் பண்ணலாம். இம்போர்ட்டட் குட்ஸ் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னாக்க அதுல இருக்கிற பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியை வந்து சென்வாட் கிரெடிட் எடுக்க முடியாது. பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி என்னைக்குமே சென்வாட் கிரெடிட் கிடையாது. அந்த சிவிடிக்கு தான் கிரெடிட் உண்டு. அந்த ஏன்னா சிவிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸைஸ் டியூட்டி, அதனால சிவிடிக்கு மட்டும் தான் கிரெடிட் உண்டு. ஸோ பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியும் அப்போ காஸ்ட் ஆயிடும் எனக்கு, நான் இம்போர்ட் பண்ணேன்னா. ஸோ இதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் டிராபேக். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது இன்னொரு டாக்குமெண்ட், நம்ம இம்போர்ட் பண்ணும்போது பில் ஆஃப் என்ட்ரின்னு சொன்னேன், எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஷிப்பிங் பில்னு பேர். ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணணும் கஸ்டம்ஸ்ல, ஷிப்பிங் பில், என்ன ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், யாருக்கு பண்றோம், கிளாசிபிகேஷன் என்ன, வேல்யூ என்ன, அதெல்லாம் டிக்ளேர் பண்ணி என்ன பெனிஃபிட் கிளைம் பண்றோம் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லணும். ஸோ அதுல டிராபேக் அப்படின்னாக்க, நான் ரா மெட்டீரியல்ல சஃபர் ஆயிருக்கிற டியூட்டி எல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்கிற ஸ்கீமுக்கு பேர் தான் டிராபேக். இந்த டிராபேக்ல வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு, நான் ஒரு பக்கம் சென்வாட் லோக்கல்ல மெட்டீரியல்லாம் வாங்குறேன், அதுக்கெல்லாம் சென்வாட் கிரெடிட் எடுத்துக்கிறேன். இம்போர்ட்டட் மெட்டீரியல் வாங்குறேன், அதுல இருக்கிற சிவிடியை கிரெடிட் எடுத்துக்கிறேன், பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியை கிரெடிட் எடுக்கிறது இல்ல, டிராபேக்கும் சேர்த்து வாங்குறேன். அப்ப என்ன ஆகும்? டபுள் பெனிஃபிட் ஆயிடும். அதனால சென்வாட் எடுத்தா ஒரு டிராபேக், அது கம்மியா இருக்கும். சென்வாட் எடுக்கலன்னா ஹையர் டிராபேக் அப்படின்னு ரெண்டு விதமான டிராபேக் இருக்கும். அதுல அடுத்த வேர்டிங்ஸ் வந்து ஆல் இண்டஸ்ட்ரி ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆல் இண்டஸ்ட்ரி ரேட், AIR. இது என்னன்னா கவர்மெண்டே பிக்ஸ் பண்ணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு 2%, கார்மெண்டா 5%, ஷூவா 3% அப்படின்னு கவர்மெண்டே பிக்ஸ் பண்றது ஒரு மெத்தடு. இல்ல அப்படின்னாக்கா நான் போய் ப்ரூவ் பண்ணணும், எனக்கு வந்து இவ்வளவு டாக்ஸ் நான் சஃபர் ஆயிருக்கேன், இந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இவ்வளவு சஃபர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து நான் வாங்குறது. அதுக்கு பேரு பிராண்ட் ரேட் டிராபேக் அப்படிங்கிறது. ஸோ டிராபேக் அப்படின்னா இது ஒரு மீனிங். அதே மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு. இபிசிஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. இபிசிஜினா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கேபிட்டல் குட்ஸ். அது எப்படின்னா, நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர், நான் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றேன். அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு எனக்கு மிஷின்ஸ் வேணும். அந்த மிஷின்ஸ் வந்து இந்தியாவில் கிடைக்கல, இல்ல நான் வந்து ஐ வாண்ட் டு இம்போர்ட். ஸோ அந்த மிஷினை இம்போர்ட் பண்ணும்போது நான் கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டணும். ஸோ அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை கட்டாம நான் இம்போர்ட் பண்றதுக்கு பேரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கேபிட்டல் குட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டிஜிஎஃப்டின்னு இன்னொரு அத்தாரிட்டி இருக்காங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். ஸோ அவங்களுடைய வேலையே என்னன்னா எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்றது அவங்களுடைய வேலை. ஸோ எவ்ரி 5 years ஒரு ஃபாரின் ட்ரேட் பாலிசின்னு ஒன்று அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. டிஜிஎஃப்டி அத்தாரிட்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ல இருந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசி, நம்ம கண்ட்ரியுடைய பாலிசி என்ன அப்படிங்கிறத எவ்ரி 5 years வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. முதல்ல அதுக்கு எக்ஸிம் பாலிசின்னு இருந்தது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி. அதுக்கப்புறம் இன்னைக்கு அது எஃப்டிபின்னு பேர் இருக்கு, ஃபாரின் ட்ரேட் பாலிசி. எவ்ரி 5 years வரும். ஸோ அது ஒரு பாலிசி டாக்குமெண்ட், எதுக்கெல்லாம் என்னென்ன பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறது. ஸோ அதுல ஒவ்வொரு வருஷமும் நிறைய இம்போர்ட், முதல்ல டிஇபிபி அப்படின்னு ஒன்று இருந்தது. ஏன்னா இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூல டிஇபிபினா என்ன, இபிசிஜினா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஇபிபிங்கிறது டியூட்டி என்டைட்டில்மெண்ட் பாஸ்புக். அது எதுக்குன்னா, இப்போ நான் இபிசிஜி எப்படின்னா, நான் கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டாம இந்த மிஷினரியை இம்போர்ட் பண்ணிடுவேன். எவ்வளவு கஸ்டம்ஸ் டியூட்டி? ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபா நான் கட்டியிருக்கணும். 5 லட்ச ரூபா கட்டாம நான் அதை இம்போர்ட் பண்ணிடுவேன். எனக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று உண்டு, இஓ, எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, எவ்வளவு டியூட்டியை சேவ் பண்றோமோ, 5 lakhs டியூட்டியை நான் சேவ் பண்ணியிருக்கேன், அதை போல 5 times ஐ ஹவ் டு எக்ஸ்போர்ட். 5 lakhs நான் சேவ் பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட் எனக்கு 5 lakhs பெனிஃபிட் கொடுத்துருக்கு, இன்டு 5 times 25 lakhsக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். எத்தனை நாளைக்குள்ள? மேபி 3 years 4 years, அதெல்லாம் அந்த லைசன்ஸ்ல சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து இபிசிஜி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் வேர்டு வந்து பேக்கேஜ் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கு சார். அந்த டிஜிஎஃப்டி அத்தாரிட்டிஸ் போய் இந்த மாதிரி கொரோனா சிச்சுவேஷன் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, பிசினஸ் டல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவங்கள்ட்ட ரெப்ரசென்ட் பண்ணா அவங்க கன்சிடர் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது கம்ப்ளீட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி முடியவே இல்லை, லைசன்ஸே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த இம்போர்ட் பண்ணும்போது கட்டாம இருக்கிற டியூட்டி 5 lakhs இருக்கு இல்லையா, அது அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அந்த டியூட்டியை வந்து திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது அடுத்தது சில டேர்ம்ஸ். இஓயு அப்படிங்கிறது ஒரு டேர்ம், 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம், 100% இஓயு.
ஸோ இதுவும் வந்து ஒரு லைசன்ஸ் எல்லாம் வாங்கி அந்த டிஜிஎஃப்டி அத்தாரிட்டிஸ் கிட்ட வாங்கி மெயின் ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட். அவங்க ரா மெட்டீரியல்ஸை டியூட்டி இல்லாம வாங்கிக்கலாம், கேபிட்டல் குட்ஸை டியூட்டி இல்லாம வாங்கிக்கலாம், இம்போர்ட்லயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ பெனிஃபிட் ஒன்று கொடுத்தாலே ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும், தே ஹவ் டு எக்ஸ்போர்ட். ஸோ அந்த பேரே வந்து 100% இஓயு. ஸோ 100% அவங்க எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும். ஆனா அதுலயும் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து டிஜிஎஃப்டில பர்மிஷன் வாங்கி டொமஸ்டிக்காவும் கிளியர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து டிடிஏ, டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா. டிடிஏன்னா என்னன்னா ஒரு இஓயு இந்தியாவிலையும் விற்கலாம். அவங்களுடைய பர்பஸ் வந்து 100% எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும். பட் இருந்தாலும் பர்மிஷன் வாங்கிட்டு லோக்கல்லையும் விற்கலாம். அதுக்கு பேரு டிடிஏ, டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து எஸ்இஇசட், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ கவர்மெண்ட் வந்து அங்கங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு செட்டப் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற ஒரு யூனிட்ஸுக்கு எல்லாம் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸ் எல்லாம் அங்க இருக்கும், நிறைய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த எஸ்இஇசட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அவுட் சைடு இந்தியா. அது இந்தியாவில் நீ பாத்தீங்கன்னா தாம்பரத்துல மெப்ஸ்னு ஒன்று இருக்கு, இட்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல ஒரு இது இருக்கு, எஸ் சார். ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஏ ஃபாரின் கண்ட்ரி. இப்போ உங்களால 2 வருஷமா ஃபாரின் டூர்லாம் போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா பேசாம வாங்க இருங்காட்டுக்கோட்டை போயிட்டு வரலாம். ஏன்னா கஸ்டம்ஸ் ஆக்ட் படி அது ஃபாரின் டெரிட்டரி. சோ அங்க நம்ம கூட்ஸ் கொடுத்தோம்னா அது எக்ஸ்போர்ட்டுக்கு ஈக்குவல். அந்த எஸ்இஇசட்ல இருக்கிற யூனிட்டுக்கு நம்ம கூட்ஸை கொடுத்தோம்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் எக்ஸ்போர்ட். அதே மாதிரி எஸ்இஇசட்ல இருந்து நம்ம மெட்டீரியல் வாங்கினோம்னா தட் இஸ் ட்ரீட்டட் அஸ் இம்போர்ட். கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி வாங்கணும். இந்தியாவில தான் இருக்குது, பட் இருந்தாலும் அது ஒரு ஃபாரின் டெரிட்டரி மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் அங்க கொடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்தது கான்ஃபிஸ்கேஷன், ரிடம்ஷன், ஃபைன். இது ஒரு 2 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். கான்ஃபிஸ்கேஷன், ரிடம்ஷன், ஃபைன். ஸோ இந்த கான்ஃபிஸ்கேஷன் நமக்கு தெரியும், சாதாரண ஜெனரல் லீகல் டேர்ம் தான். எனி இம்போர்ட்டட் குட்ஸ் ஏதாவது வயலேஷன் இருந்தது அப்படின்னாக்க, எனி இன் கான்ட்ராவென்ஷன் ஆஃப் த கஸ்டம்ஸ் ஆக்ட் அதை இம்போர்ட் பண்ணாக்க அந்த கூட்ஸை கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம். ஸோ கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் கேன் கான்ஃபிஸ்கேட். ப்ரொஹிபிட்டட் குட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ப்ரொஹிபிட்டட் குட்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் குட்ஸ். இதுல எதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் குட்ஸ், எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் குட்ஸ், அதெல்லாம் டிசைட் பண்றது டிஜிஎஃப்டி அத்தாரிட்டிஸ். அவங்க வந்து நம்ம கண்ட்ரிக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுபடி சில குட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்கும், சில குட்ஸ் எல்லாம் அப்சல்யூட்டா ப்ரொஹிபிஷனே இருக்கும். ஸோ இப்போ அப்சல்யூட்டா ப்ரொஹிபிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் எடுத்துக்கோமே, மார்ஃபைன் ஒரு ட்ரக், இட் இஸ் ப்ரொஹிபிட்டட், இம்போர்ட்டே பண்ண முடியாது. ஒருத்தர் அதை கொண்டு வராரு அப்படின்னாக்க அதை கவர்மெண்ட் அப்சல்யூட்டா கான்ஃபிஸ்கேட் பண்ணும். கவர்மெண்ட் அதை எடுத்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாட் இஸ் ப்ரொஹிபிட்டட் குட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் கஸ்டம்ஸ் ஆக்ட்ல டெஃபினேஷன் இருக்கு. ப்ரொஹிபிட்டட் ரிடம்ஷன் ஃபைன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஒரு குட்ஸை கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி கான்ஃபிஸ்கேட் பண்ணதுக்கு அப்புறம் அது ப்ரொஹிபிட்டட் குட்ஸா இல்லாம இருந்ததுன்னா, ப்ரொஹிபிட்டட் குட்ஸ் இல்ல, ஏதோ சின்ன கிளாசிபிகேஷன்ல தான் தப்பு பண்ணிட்டாங்க, 10% 15% கட்டுறதுக்கு பதிலாக 10% கட்டிட்டாங்க, ஸ்டில் கான்ஃபிஸ்கேஷன் பண்ணலாம். பட் அது ப்ரொஹிபிட்டட் குட்ஸா இல்ல அப்படின்னாக்க ஆல்வேஸ் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், ரிடம்ஷன் ஃபைன். கான்ஃபிஸ்கேட் பண்றேன், பட் நீ ஒரு 1 lakh ஃபைன் கட்டிட்டு அந்த குட்ஸை எடுத்துட்டு போகலாம். ஸோ தட் ஆப்ஷன் வந்து கம்பல்சரி. ப்ரொஹிபிட்டட் குட்ஸை தவிர ஆல் அதர் குட்ஸுக்கு அந்த ஆப்ஷன் டு ரிடீம் த குட்ஸ் அது வந்து கம்பல்சரியா கொடுத்தாகணும். அதுக்கு போடுற ஃபைனுக்கு பேர் தான் ரிடம்ஷன் ஃபைன். பட் ப்ரொஹிபிட்டட் குட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரிடம்ஷன் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த அத்தாரிட்டி. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த அத்தாரிட்டி. இதுல பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 10 days முன்னாடி ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ராஜ் க்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி, பீஸ் கேஸ். ஆமா, ரொம்ப அருமையான ஜட்ஜ்மெண்ட். அதை படிச்சு பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் ஒரு டீஃப்ராடிங் நடக்குது. சாதாரணமா மேம்போக்கா பார்த்தா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் உட்கார்ந்து அந்த 100-150 பக்கத்தை படிச்சோம்னா எப்படி எல்லாம் அவங்க வந்து மிஸ்லீட் பண்ணி கோர்ட்ல போய் இன்ட்ரீம் ஆர்டரை வாங்கிக்கிட்டு, சோ வெளியில பாக்கி விஷயங்களை எல்லாம் சொல்லாம ஸ்டே ஆர்டர்னு வாங்கிக்கிட்டு, அதாவது பர்பஸே என்னன்னா இந்தியாவில் வந்து அதே ப்ராடக்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரலிஸ்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க. பட் இதை இம்போர்ட் பண்றதுனால ஃபார்மர்ஸால விற்க முடியல. ஃபார்மர்ஸுக்கு ஹியூஜ் லாஸ் வருது, ஏன்னா ஹியூஜ் இம்போர்ட். அதனால அந்த இம்போர்ட் குவான்டிட்டியை வந்து பல்சஸ் வந்து இந்த பீஸ், எல்லோ பீஸ் இதெல்லாம் இவ்வளவுதான் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதை மீறி இவங்க வந்து இன்டர்பிரேஷன் பண்ணி கோர்ட்ல போய் இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் வாங்கி இது வந்து என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டு, இதை எப்படி கவர்மெண்ட் நிறுத்த முடியும் அப்படின்லாம் சொல்லி அதை பேஸ் பண்ணி மொத்த கண்ட்ரிக்கே வந்து 7.5 lakh tons தான் பர்மிட்டட் அப்படின்னா ஒவ்வொரு இம்போர்ட்டரும் 20 லட்சம் டன் 30 லட்சம் டன் எல்லாம் இம்போர்ட் பண்ணி கடை அவசரமா படிச்சு பாருங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி வந்து டீஃப்ராட் பண்றாங்கன்னு அப்படியே நமக்கு அவ்வளவு ஒரு கொடுமையா இருக்கும். சோ அந்த மாதிரி
பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு வந்து இத்தனைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே ஒரு ஜட்மெண்ட் இருக்கு, இது வந்து ப்ரோஹிபிட்டட், இதை வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னு. பட் ஸ்டில் தே ஹவ் மேனேஜ் டு கெட் ஓகே பரவாயில்ல இம்போர்ட் பண்ணிட்ட, ரிடம்ஷன் ஃபைன் போட்டு எடுத்துக்கோ. அப்ப என்ன பர்பஸே சால்வ் ஆக மாட்டேங்குது. சோ ரிடம்ஷன் ஃபைன் போட்டு வெளியில உள்ள வரக்கூடாதுங்கிறது தான் கவர்மெண்ட்டுடைய இன்டென்ஷன். ஏன்னா டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அவர் ஃபார்மர்ஸ். இவங்க ஃபைன் போட்டு அதை கிளியர் பண்றதுனால அதெல்லாம் டீடைல்டு ஜட்ஜ்மெண்ட் போட்டு, அது மட்டும் இல்ல ஹியூஜ் காஸ்ட் இம்போஸ் பண்ணிருக்காங்க. இது வந்திருக்கிற எல்லா பொருளையும் யூ ஹேவ் டு ரீ எக்ஸ்போர்ட். ஃபைனு கெயின் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்சல்யூட் கான்ஃபிஸ்கேஷன், பெனல்டி, ரிடம்ஷன் ஃபைன்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு எக்ஸ்போர்ட் இட் பேக் டு த ஃபாரின் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு ரீசெண்டா. ஸோ அடுத்தது 2 முக்கியமான இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸைஸ் சர்வீஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு தெரியும், நார்மல் கேஸா இருந்தா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ரொம்ப ஸ்பெஷலா இருந்தா சிபிஐ, அந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்லயும் நார்மல் இன்வெஸ்டிகேஷன் பவர்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே இருக்கு. ஒவ்வொரு கமிஷனரேட்லயும் ப்ரிவென்டிவ் அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்கும், அவங்களுக்கே எல்லா பவரும் இருக்கு. அது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி. ஸோ சிபிஐ மாதிரி எக்ஸைஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸுக்கு முதல்ல டிஜிசிஇஐ, டைரக்டர் ஜெனரல் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது, டிஜிசிஇஐ. இப்ப ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அதுக்கு பேர் மாறிடுச்சு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ், டிஜிஜிஎஸ்டிஐ. ஸோ இட்ஸ் எ பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. அதே மாதிரி கஸ்டம்ஸுக்கு டிஆர்ஐ, டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், இட்ஸ் எ பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. ஸோ அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல இன்ஃபர்மேஷன்லாம் இது பண்ணி கேசஸ் எல்லாம் போடுவாங்க, நம்ம அடிக்கடி பேப்பர்ல எல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த டிஆர்ஐ பத்தி ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் இப்போ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. கேனன் இந்தியா, இந்த கேமரா கேனன் இருக்கு இல்லையா, இந்த கேனன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேஸ்ல ரொம்ப வந்து இது ஒரு ரொம்ப நாளா இது நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு டிஸ்பியூட் வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. அதாவது இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு நார்மல் பவர்ஸ் ஆஃப் அட்ஜுடிகேஷன் இருக்கா, அவங்களால ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க முடியுமா, அவங்களால ஆர்டர் போட முடியுமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய லெஜிஸ்லேட்டிவ் ஹிஸ்டரியே இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுவை டிராஃப்ட் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, கோர்ட் வந்து அதை ஸ்ட்ரிக்டா இன்டர்பிரட் பண்ணும்போது இது தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்காக விட்டுற முடியாது. எத்தனையோ ஸ்மக்லிங் கேசஸ் வந்து டிஆர்ஐ பண்ணிட்டு இருக்காங்க. சோ டிஆர்ஐக்கு பவர் கிடையாதுன்னு சொன்னா அப்படியே விட்டுற முடியாது. எவ்ரிபடி வில் கோ. சோ கவர்மெண்ட் ஹாஸ் டு டூ சம்திங். சோ அவங்க லா அமெண்ட் பண்ணுவாங்க, ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட். அந்த ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட்லயும் சில தப்பு பண்ணிடுறது. சோ அந்த மாதிரி இந்த கேனன் இந்தியா அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, டிஆர்ஐ டஸ் நாட் ஹேவ் த பவர் டு இஷ்யூ ஷோகாஸ் நோட்டீஸ். இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைல வந்து நீங்க ரெகுலர் கஸ்டம்ஸ்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவங்க தான் நோட்டீஸ் கொடுத்து அவங்க தான் ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ரொம்ப ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய கேசஸ் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் எ வெரி சீரியஸ் கேஸ் ஃபார் த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து இது அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. இது ஆல்ரெடி ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்ல. மேபி அதுலயும் முடியலன்னா ரெட்ராஸ்பெக்டிவாவது ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்டை கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். ரீசெண்டா ஒரு லாஸ்ட் ஒரு 3 months 4 monthsக்குள்ள வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். இன்னொரு டேர்ம் வந்து பேக்கேஜ். பேக்கேஜ்னா என்னன்னா, இப்போ பர்சனலா நம்ம ஃபாரின் போயிட்டு வரும்பொழுது கையில எடுத்துட்டு வர்றது என்னென்னலாம் எடுத்துட்டு வரலாம், அதுக்கு என்ன கஸ்டம்ஸ் டியூட்டி. இது வந்து 2 விதமா இருக்கும். ஃபாரின்ல பர்மனண்டா இருந்து வேலை பார்த்துட்டு அதை காலி பண்ணிட்டு வர்றவங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அலவன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், ஏன்னா அவங்களுடைய பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வரணும். இல்ல நம்ம பேசஞ்சரா போயிருக்கோம், ஒரு டூரிஸ்டா போயிட்டு ஒரு 10 நாள் பார்த்துட்டு திரும்பி வரோம் அப்படின்னா நமக்கு வந்து லிமிட்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன லிமிட்டு, என்னென்ன பொருள்லாம் அலௌடு, எதெல்லாம் அலௌடு இல்லை, அதுக்கு என்ன ரேட்ல டாக்ஸ் போடணும் அப்படிங்கறதெல்லாம் இட் இஸ் டெல்ட் வித் அண்டர் பேக்கேஜ் ரூல்ஸ். பேக்கேஜ் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுல அதெல்லாம் டீல் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 111 இந்த கான்ஃபிஸ்கேஷனை பத்தி பேசுறது வந்து 111. எந்தெந்த சிச்சுவேஷன்ல கூட்ஸ் கேன் பி கான்ஃபிஸ்கேட்டட் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். தட் இஸ் செக்ஷன் 111. பெனல்டிக்கு முக்கியமான செக்ஷன் வந்து 114A, கேபிட்டல் ஏ. 114A ஈக்குவல் அமௌண்ட் வரைக்கும் பெனல்டி போடுறதுக்கு அதுல பவர் இருக்கு. முக்கியமா வேற பெனல்டி செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு, பட் இது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன். இன்னொன்னு செட்டில்மெண்ட் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே எக்ஸைஸ் சர்வீஸ் டாக்ஸுக்கும் அது இருந்தது, இப்போ நீ கஸ்டம்ஸுக்கும் அது இருக்கு. சோ முதல்ல ஆரம்ப காலத்துல செட்டில்மெண்ட் கமிஷன் பத்தி ஒன்னும் சொல்லல. அதான் இப்ப சொல்லிடுறேன். செட்டில்மெண்ட் கமிஷன் என்னன்னா, இது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி. எனி கேஸ் இருந்ததுன்னா, இப்ப நமக்கு தெரியும் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் ஒன்று கொடுத்தாச்சுன்னா அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் முடிவாகிறதுக்கு 15 வருஷம் 20 வருஷம் ஆகும். ஸோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அப்படி நான் கட்டிட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து பிசினஸ் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சாக்க அல்டர்னேட்டிவா நம்ம வந்து செட்டில்மெண்ட் கமிஷன் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். இன்கம் டாக்ஸ்லயும் செட்டில்மெண்ட் கமிஷன் ஒன்று இருக்கு. இப்ப ரீசெண்ட் பட்ஜெட்ல அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க.
பட் கஸ்டம்ஸ்ல வந்து அது இன்னைக்கும் இருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல அதாவது ஒரு 2001 வரைக்கும் செட்டில்மெண்ட் கமிஷனுக்கு நிறைய பவர் இருந்தது. என்ன பவர்னாக்க இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வெய்வர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து ரொம்ப லக்ரேட்டிவா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேர்டன் தான் ரொம்ப ஜாஸ்தி. 18% இன்ட்ரெஸ்ட் 5 வருஷத்துலயே டபுள் ஆயிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு பவர் இருந்தப்ப நிறைய அப்ளிகேஷன்ஸ் அங்க போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு செட்டில்மெண்ட் கமிஷனுக்கு வெய்வர் பவர் கிடையாது. ஒன்லி பெனல்ட்டியை மட்டும்தான் அவங்களால வெய்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற பவர் இருக்கு. ஸோ அங்க எப்போ அப்ரோச் பண்ணலாம்னாக்க ஷோகாஸ் நோட்டீஸ் ஸ்டேஜ்ல மட்டும்தான் அப்ரோச் பண்ண முடியும். ஒன்ஸ் ஒரு ஆர்டர் போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் கமிஷனுக்கு போக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை அப்பீல் போய் அந்த மாதிரி தான் பார்ட்டி ஃபைட் பண்ணணுமே தவிர ஃபர்ஸ்ட் டெசிஷன் வந்து செட்டில்மெண்ட் கமிஷனுக்கு போறதா இல்லையா அப்படிங்கறத ஷோகாஸ் நோட்டீஸ் ஸ்டேஜ்ல முடிவு பண்ணலாம். அங்க போய் சப்போஸ் ஷோகாஸ் நோட்டீஸ்ல 10 லட்ச ரூபாய் டிமாண்ட் பண்ணிருக்காங்கன்னா நம்ம அதுல எவ்வளவு அட்மிட் பண்ணிக்கிறோங்கிறது இருக்கு. ஸோ ஷோகாஸ் நோட்டீஸ்ல இதெல்லாம் தப்பு இருக்கு, நான் வந்து 10 லட்ச ரூபாய் கட்ட வேண்டியல, 8 லட்ச ரூபாய் தான் என்னுடைய கால்குலேஷன் படி இருக்கு அப்படின்னா 8 lakhs அட்மிட் பண்ணிட்டு அந்த 8 lakhs-ஐயும் கட்டிட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்டையும் கட்டிட்டு தான் நம்ம அப்ளிகேஷனே ஃபைல் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஹியரிங் நடக்கும். அந்த ஹியரிங்ல செட்டில்மெண்ட் கமிஷன் வில் டிசைட் நான் 8ன்னு சொல்றது கரெக்டா இல்ல 10 தான் கட்டணுமாங்க. இதுல செட்டில்மெண்ட் கமிஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லீகல் ஆர்குமெண்ட்ஸ், அது இன்டர்பிரேஷன் இதெல்லாம் அந்த அளவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு 2 பேரையும் சமாதானப்படுத்தி வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் தானே தவிர லீகலா இன்டர்பிரேஷன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க டிசைட் பண்ணி 10 லட்சம் தான் கட்டணும் அப்படின்னா ஐ ஹவ் டு பே 10 lakh. செட்டில்மெண்ட் கமிஷன்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஆட்கள் தான் இருப்பாங்களா? ஆமா சார், கமிஷனர் லெவல்ல வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஜாஸ்திங்கிறதுனால அந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாசம் முன்னாடி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அங்க போய் மெம்பரா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அடிஷனலா ஒரு 2 years அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் டிபார்ட்மெண்ட் ஆகும், ஜுடிஷியரி எல்லாம் கிடையாது. கமிஷனர் லெவல் ஆபீசர்ஸ் 3 பேர் இருப்பாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் கமிஷனுக்கு இருக்கிற சாம்லாம் போயிடுச்சு. யாரும் ஒரு காலத்துல வந்து மாசத்துக்கு 4 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு 1-2ங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஏன்னா அங்க போனா ஒன்றும் பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இந்த கஸ்டம்ஸ் ஆக்ட்லயே எக்ஸைஸ் ஆக்ட்லயே என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னாக்க நோட்டீஸ் கொடுத்ததுலேருந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்ததுலேருந்து வித்தின் 30 days நான் வந்து டாக்ஸ் ஒத்துக்கிட்டேன்னா டாக்ஸ் இன்ட்ரெஸ்டையும் நான் ஒத்துக்கிட்டேன்னா 15% பெனல்ட்டி கட்டினா போதும். ஸோ ஷோகாஸ் நோட்டீஸ் வந்ததுலேருந்து வித்தின் 30 days நான் வந்து ஃபைட் பண்ணல, எனக்கு வந்து ரொம்ப கேஸ் வீக் அப்படின்னா டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் 15% பெனல்ட்டி. ஸோ செட்டில்மெண்ட் கமிஷன் போனா என்ன கிடைக்கும், அங்கேயும் நான் டாக்ஸை கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும். பெனல்ட்டி வந்து அங்க டிஸ்கிரிஷன். அவங்க நார்மலா பெனல்ட்டி வந்து ஒரு 2%, 3%, 5% வரைக்கும் போடுறாங்க. ரொம்ப கம்ப்ளீட் வெய்வர்லாம் கொடுக்கறது இல்லை. ஸோ பெனிஃபிட் என்ன, 10% தான் டிஃபரன்ஸ். பட் நான் ஃபைட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அட்லீஸ்ட் வின் பண்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால எங்கெங்கெல்லாம் வின் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் பீப்புள் வில் ப்ரிஃபர் டு கோ டு த அட்ஜுடிகேஷன் அண்ட் அப்பீல் மெக்கானிசம். செட்டில்மெண்ட் கமிஷன் யார் போவாங்கன்னா வேற வழியே இல்லை, எனக்கு வந்து ஸ்கோப்பே இல்லைங்கிற மாதிரி கேசஸ் தான் செட்டில்மெண்ட் கமிஷனுக்கு போவாங்க. செட்டில்மெண்ட் கமிஷன் ஆர்டருக்கு எகெயின்ஸ்டா ஃபர்தர் அப்பீல் எதுவும் கிடையாது. மேபி ரிட்டு ஃபைல் பண்ணலாம், ஏதாவது ரீசன்ஸ் இருந்ததுன்னா ரிட்டு ஃபைல் பண்ணலாம். அதர்வைஸ் தெர் இஸ் நோ ஃபர்தர் அப்பீல் அகெயின்ஸ்ட் த செட்டில்மெண்ட் கமிஷன். இன்னொன்னு முக்கியமா SVLDRS கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அம்னஸ்டி ஸ்கீம் வந்தது. இப்ப புதுசா GST வந்ததுக்கு அப்புறம் பழைய டிஸ்பியூட் எல்லாம் கேஸ் எல்லாம் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பழைய டிஸ்பியூட் என்னென்னலாம் இருக்கும் எக்ஸைஸ் சர்வீஸ் டாக்ஸ் ரெண்டுலையும் அதெல்லாம் ஒரு அம்னஸ்டி ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதனுடைய பேர் வந்து சப்கா விஸ்வாஸ் லெகசி டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஸ்கீம், SVLDRS. இது வந்து 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப பெனிஃபிஷியல் ஸ்கீம். ஸோ ஷோகாஸ் நோட்டீஸ் இருந்தாலும் சரி, வெறும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, அப்பீல் பெண்டிங் இருந்தாலும் சரி, இல்லை ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருந்தாலும் சரி, இது எதுவுமே இல்லை, டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸே இல்லை. ஆனா நான் டாக்ஸ் கட்டலை, பழைய வருஷத்துல வந்து எனக்கு தெரியும் நான் வந்து டாக்ஸ் கட்டலைன்னா நான் கூட போய் வாலண்டரியா டிக்ளேர் பண்ணி அந்த ஸ்கீம்ல வந்துடலாம். நிறைய பெனிஃபிட் இருந்தது அதுல. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் பெண்டிங் இருந்ததுன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு கீழேனா அந்த டாக்ஸ் அமௌண்ட் 50 lakhs-க்கு கீழே அப்படின்னாக்க 30% ஆஃப் த டாக்ஸை கட்டினா போதும். 70% டாக்ஸ் வெய்வ்டு, பெனல்டி வெய்வ்டு, இன்ட்ரெஸ்ட் வெய்வ்டு. ஸோ இவ்வளோ நல்ல ஒரு ஸ்கீம் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை, இன்கம் டாக்ஸ்ல கூட வந்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்ததுனால நிறைய கேசஸ், பழைய கேசஸ் வந்து இதுல க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நாங்களே மொத்தம் 1700 டெக்ளரேஷன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். எங்க பிரான்ச் எல்லா ஆபீஸ்லயும் சேர்த்து கிட்டத்தட்ட 1150 கோடி ரூபாய்க்கு உள்ள டாக்ஸ் டிஸ்பியூட்ஸ். எவ்வளவு பிசினஸ் லாஸ் பாருங்க. ஸோ அவ்வளோ டெக்ளரேஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணி கேசஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப அதாவது லிட்டிகேஷனை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்தது.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்லயே நிறைய லிட்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதுதான் நம்ம கவர்மெண்டுடைய பெக்குலியர். சோ இதுல நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ். சோ இதுல நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ், நான் அட்மிட்டட் அமௌண்ட் எவ்வளோ, இது எவ்வளோ, கமிட்டியினுடைய பவர் என்ன, அந்த அமௌண்ட்டை ஒத்துக்குறாங்களா ஒத்துக்கலையா, அந்த டயத்துல நான் பணம் கட்டலைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இந்த எஸ்பிஎல்டிஆர்எஸ் ஸ்கீம்லயே வந்து இன்னைக்கு நிறைய லிட்டிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கா சார்? இதுக்கு மேல இன்னும் சில டேர்ம்ஸ். ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, ஏடிடி. இது எதுக்காக அப்படின்னாக்க, நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட ஏதாவது பொருள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா இந்தியாவில் கொண்டு வந்து ஜஸ்ட் டம்ப் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் கொண்டு வந்து டம்ப் பண்ணா என்ன ஆகும், அதே பொருளை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 100 ரூபா ஆகுது, நான் 150 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கேன். ஸோ இம்போர்ட் பண்றவன் என்ன சொல்லுவான், அவன் வந்து 10 ரூபாய்க்கு கொடுப்பான். ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியன் இண்டஸ்ட்ரி வில் பி அஃபெக்டட். ஸோ திஸ் இஸ் கால்டு டம்பிங். ஸோ இந்த டம்பிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு ஒன்று கஸ்டம்ஸ்ல போடுவாங்க. இது எப்படின்னா, இண்டஸ்ட்ரி, லோக்கல் இண்டஸ்ட்ரி வந்து அவங்க போய் கவர்மெண்ட் கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கெல்லாம் வந்து ஜெராக்ஸ் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா எங்களுக்கு 10,000 ரூபாய் செலவாகுது. ஆனா சைனாவில இருந்து 1000 ரூபாய்க்கு மிஷினை கொடுக்குறான். ஸோ எல்லாரும் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டம்ப் பண்றாங்க இங்க கொண்டு வந்து, இதனால லோக்கல் இண்டஸ்ட்ரி பாதிக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதுக்குன்னு தனியா அத்தாரிட்டிஸ் இருக்கு. அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுவாரு, பிரிலிமினரியா அதை ஸ்டடி பண்ணிட்டு ப்ரொவிஷனலா ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு போட்டுருவாரு. அதுக்கப்புறமா அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அதை வந்து இம்போர்ட் பண்றவங்க அதை போய் அப்போஸும் பண்ணலாம். ஸோ யார் அதை இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ தே வில் கோ அண்ட் ப்ரூவ் நாங்க ஒன்றும் டம்பிங் எல்லாம் பண்ணல, இதெல்லாம் நார்மல் பிரைஸ் தான், நார்மல் பிரைஸ்க்கு தான் நாங்க இம்போர்ட் பண்றோம்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஃபைனலா ஒரு டியூட்டி போடும். தட் இஸ் கால்ட் ஆன்டி டம்பிங் டியூட்டி. திஸ் இஸ் ஆல்சோ அண்டர் கஸ்டம்ஸ். இன்னொன்னு சேஃப்கார்டு டியூட்டி. அது எப்படின்னா, டம்பிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு ஃபியர் இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் வந்து இந்த இடத்துல மொபைல் போன் மேனுஃபேக்சர் பண்ற ரிலேட் இருக்கோம் இன்னைக்கு இந்தியாவில். பட் நிறைய வேற கண்ட்ரில இருந்து இங்க வரப்போகுது. அந்த மொபைல் போன்ஸ் வந்ததுன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரி பாதிக்கும் அப்படின்னாக்க, டு சேஃப்கார்ட் த இந்தியன் இண்டஸ்ட்ரி அவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு டியூட்டி போட்டுடலாம். அப்ப என்ன ஆகும், அவன் 10 ரூபான்னு பொருளை குறைச்சு விலையை கொடுத்தா கூட கஸ்டம்ஸ் டியூட்டி ஒரு 100 ரூபா போட்டா அதனுடைய வேல்யூ 110 ரூபாய் ஆயிடுது. ஸோ லோக்கல் பிரைஸுக்கும் அதுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடும். ஸோ சேஃப்கார்டு டியூட்டி அப்படிங்கிறது அனதர் டைப் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி. தட் இஸ் டு சேஃப்கார்ட் டம்பிங். ஏன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டிக்கும் சேஃப்கார்ட் டியூட்டிக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஆன்டி டம்பிங் டியூட்டியில டம்பிங்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். எல்லாரும் டம்ப் பண்றாங்க இங்க கொண்டு வந்து சொல்லி ப்ரூவ் பண்ணாதான் அதை போட முடியும். சேஃப்கார்ட் டியூட்டிங்கிறது ஒரு ஃபியூச்சர், வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி சேஃப்கார்டா போடுற டியூட்டி. ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் ஃபார்ம் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி. கஸ்டம்ஸ்ல செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டிமாண்டுக்கு 28 சொன்னேன். செக்ஷன் 14 இஸ் வேல்யூவேஷன். கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ டாரிஃப் ஆக்ட்ல தான் எல்லா சாப்டர்ஸ் இருக்கும், செக்ஷன் நோட்ஸ் எல்லாம் இருக்கும், ரேட் ஆஃப் டியூட்டி எல்லாம் அதுல இருக்கும். நோட்டிபிகேஷன்ஸ், எக்ஸைஸ்ல எப்படி 2 விதமான நோட்டிபிகேஷன், டாரிஃப் நோட்டிபிகேஷன், நான் டாரிஃப் நோட்டிபிகேஷன் அப்படின்னு 2 டைப் ஆஃப் நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கஸ்டம்ஸ்லயும் டாரிஃப் நோட்டிபிகேஷன், நான் டாரிஃப் நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்னு 2 இருக்கும். ரேட் ஆஃப் டாக்ஸ் சம்பந்தமா உள்ளதெல்லாம் டாரிஃப் நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ரூல் ரிலேட்டட் எல்லாம் நான் டாரிஃப் நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இம்போர்ட் அப்படிங்கிறது. ப்ராஜெக்ட் இம்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ரேட் ஆஃப் டாக்ஸ் தனித்தனியா இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய சோலார் பிளான்ட் செட்டப் பண்ண போறேன் இந்தியாவில் அப்படின்னா, அதுக்கு நான் வந்து நிறைய பொருள் இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது ஒவ்வொரு பொருளையும் நான் தனித்தனியா இம்போர்ட் பண்ணேன் அப்படின்னாக்க, ஒன்று வந்து அயர்ன் ஸ்டீல் ப்ராடக்ட் இருக்கும், பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இன்ஜினியரிங் இருக்கும், எலக்ட்ரிக்கல் இருக்கும், சோலார் பேனல்ஸ் இருக்கும், பேட்டரிஸ் இருக்கும். இது ஒன்னொன்னையும் தனித்தனியா கிளாசிஃபை பண்ணி அதுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ்ன்னு பார்த்து கட்டுறதுக்கு பதிலாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு, இது வந்து எல்லாத்துக்கும்லாம் கிடைக்காது. ஸோ சோலார் பவர் அப்படிங்கிறது இட் இஸ் குட் ஃபார் அவர் கண்ட்ரி, அதனால நான் சோலார் பவர் பண்ண போறேன், அதுக்கு எனக்கு ப்ராஜெக்ட் இம்போர்ட் பெனிஃபிட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாக்க, இது என்னென்ன பொருள்லாம் அதுக்கு தேவைப்படுது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அது வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் அப்படின்னு ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நிறைய பொருள் நான் இம்போர்ட் பண்ணாலும் அது எல்லாமே ஒரே ஹெச்எஸ்என் தான். சாப்டர் 98ல ப்ராஜெக்ட் இம்போர்ட்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு, அதுக்குன்னு தனியா ஒரு ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கும். ஸோ யூனிஃபார்மா அதை சாப்டர் 98ல ப்ராஜெக்ட் இம்போர்ட்னு போட்டு ஒரே கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி நம்ம கிளியர் பண்ணிடலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, பெரிய பெரிய பிளான்ட்டுக்கு அவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் தேவைப்படும், ஒன்னொன்னுக்கும் ரேட் ஆஃப் டியூட்டி தனித்தனியா இருக்கும்.
ஸோ அதனால ப்ராஜெக்ட் இம்போர்ட் இது ஒரு கான்செப்ட் கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும். MEIS இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து MEIS அப்படிங்கிறது இதுவும் ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம், மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். அதாவது பொருள் எதையாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், மெர்கண்டைஸை எக்ஸ்போர்ட் பண்றோம்னா அதுக்காக ஒரு இன்சென்டிவ் கவர்மெண்ட் கொடுக்குது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் பல. இதுல பாத்தீங்கன்னா முதல்லலாம் வந்து லாட் ஆஃப் ப்ரொடெக்ஷனிசம் இருந்தது இந்தியாவில். வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் இருந்தது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 100% கஸ்டம்ஸ் டியூட்டி, 150% எல்லாம் ஒரு காலத்துல. பட் நவ் தி என்டையர் வேர்ல்ட் ஹஸ் பிகம் வெரி வெரி ஸ்மால். எல்லா இடத்துலயும் நம்ம எதை பத்தி பேசுறோம்னா the trade should be liberalized. அதுதான் இன்னைக்கு கேட்ல எல்லாம், WTO கேட் இதுல எல்லாம் ட்ரேடு வந்து ஈஸியா இருக்கணும். நீ என்னுடைய ப்ராடக்ட்டை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. தேர் ஷுட் பி ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு கான்செப்ட். அப்படிங்கிறப்ப எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம நிறைய இன்சென்டிவ்ஸும் கொடுத்துட முடியாது, நிறைய இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இம்போர்ட்டுக்கும் நம்மளால நிறைய டியூட்டி ஒரு லெவலுக்கு மேலெல்லாம் போட முடியாது. ஸோ இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இன்டர்நேஷனலி நிறைய ட்ரெட்டிஸ் எல்லாம் இருக்கு, நிறைய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் மீறாம அதே மாதிரி சில ப்ரிஃபரன்ஷியல் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நார்மலா ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணா 20% கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னாக்க, இப்ப கவர்மெண்ட் வந்து சில கண்ட்ரிஸோட போய் ஏதாவது ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. என்னுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்தோனேஷியாவோட ஒரு ட்ரேட் பேக்ட் இருக்கும். ஸோ அது என்ன சொல்லணும்னாக்க, உங்க கண்ட்ரில இருந்து எது வந்தாலும் நான் 10%க்கு மேல போட மாட்டேன். அதே மாதிரி என் கண்ட்ரில இருந்து உங்க கண்ட்ரிக்கு எது வந்தாலும் 10%க்கு மேல போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணியும் கஸ்டம்ஸ் டியூட்டிக்கு நிறைய நோட்டிபிகேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுல அனதர் இதனுடைய ஃபாலோ அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். ஸோ நம்ம அன்னைக்கு பேசுன மாதிரி தான், ஏதாவது ஒரு மெஷர் வந்ததுன்னா அதை எப்படி ஏமாத்தலாம்னு பாக்குறவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை நார்மலா இம்போர்ட் பண்ண 25% கஸ்டம்ஸ் டியூட்டி. பட் இந்தோனேஷியாவில இருந்து நமக்கு வந்து ஒரு பேக்ட் இருக்கு, அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ இந்தோனேஷியாவில இருந்து இம்போர்ட் பண்ணா 10% அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலா அது சைனாவில இருந்து வரும். ஸோ சைனாவில இருந்து இந்தோனேஷியாவுக்கு கொண்டு வந்து இந்தோனேஷியாவில இருந்து வர மாதிரி அதை பண்ணுவாங்க. பட் ஆக்சுவல் மேனுஃபேக்சர் இது சைனாவில் நடந்திருக்கலாம். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் கண்ட்ரி பேஸ்ட் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் இம்போர்ட்டர் ஹேஸ் டு ஃபர்னிஷ் எ கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிபிகேட். சும்மா ஒரு சைனாவில இருந்து இந்தோனேஷியா இம்போர்ட் பண்ணி திரும்ப இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடக்கூடாது. தட் ஷுட் ஹவ் பீன் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தோனேஷியா. அதை ப்ரூவ் பண்றதுக்கு கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சர்டிபிகேட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்டர் கஸ்டம்ஸ். ஸோ கஸ்டம்ஸ்ல இதை தவிர வேற ஒன்றும் முக்கியமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க சார். கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. சரி சார், சரி. சென்வாட் நம்ம மோடு வாட்னு நேற்று சொன்னேன் இல்லையா, 1986ல மோடு வாட் கிரெடிட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ற ரா மெட்டீரியல்ல இருக்கிற டியூட்டியை கிரெடிட் எடுத்துக்கிறது. அதை வச்சுக்கிட்டு ஃபைனல் ப்ராடக்டை கிளியர் பண்ணும்போது எக்ஸைஸ் டியூட்டி கட்டும் போது அதை கழிச்சிட்டு கட்டுறது. இதுதான் மோடு வாட். இந்த மோடு வாட்டுக்கு பேர் மாறுச்சு 2004ல சென்வாட். ஏன்னா சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸ். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் வேட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. 2005ல இருந்து இந்த கான்செப்ட் வந்து ஸ்டேட்லயும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு முன்னேற்றம். ஸோ சென்வாட்னா சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸ், அவ்வளவுதான் அதனுடைய பேரு. அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னாக்க, நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரர் அப்படின்னு இருக்கலாம், நான் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கலாம். ரெண்டு பேருக்குமே ஒரே ரூல் தான், சென்வாட் கிரெடிட் ரூல்ஸ் 2004. என்னுடைய இன்புட்டுக்கு எனக்கு கிரெடிட் உண்டு. இன்புட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா அதுல இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியை கிரெடிட் எடுத்துக்கலாம். அதே இன்புட்டை நான் இம்போர்ட் பண்ணேன்னா அதுல இருக்கிற சிவிடியை கிரெடிட் எடுத்துக்கலாம். ஏன்னா சிவிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸைஸ் டியூட்டி. கிரெடிட் எடுத்து நான் வச்சுக்குவேன். என்னென்னலாம் நான் பர்ச்சேஸ் பண்றேனோ அதுல எவ்வளவு எக்ஸைஸ் டியூட்டி இருக்கோ அதெல்லாம் நான் டோட்டல் பண்ணி கையில வச்சுக்குவேன். அதான் கிரெடிட்ங்கிறது. அதை வச்சு நான் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை விற்கும் போது அதுக்கு ஒரு எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. அந்த எக்ஸைஸ் டியூட்டியை நான் பையர்கிட்ட இருந்து வாங்கிடுவேன், பணத்தை வாங்கிடுவேன். ஆனா கவர்மெண்ட்டுக்கு கட்டும்போது இந்த கிரெடிட் எவ்வளவு இருக்கோ அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு போக பத்தலைன்னா தான் நான் கேஷ்ல இருந்து கட்டணுமே தவிர, இல்லைன்னா கிரெடிட்ல இருந்தே நம்ம அந்த டாக்ஸை கட்டிடலாம். இதுதான் அந்த சென்வாட் கிரெடிட். இது எதுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, டாக்ஸஸ் பெய்ட் ஆன் இன்புட்ஸ். இன்புட்ஸ்னா என்ன, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். ரா மெட்டீரியல் நார்மலா புரிஞ்சுக்கணும்னா ரா மெட்டீரியல். இன்புட் சர்வீஸ், ஏன்னா இந்த சென்வாட் இஸ் காமன் ஃபார் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஒரு மேனுஃபேக்சரரா இருக்கிறவரு எக்ஸைஸ் டியூட்டி இன்புட்ல இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியும் கிரெடிட் எடுத்துக்கலாம்.
அவருக்கு இருக்கிற சர்வீஸ் டாக்ஸையும் கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ எந்தெந்த சர்வீஸுக்கெல்லாம் கிரெடிட் எடுத்துக்கலாம்? இன்புட் சர்வீஸ். ஸோ இன்புட் சர்வீஸ்னா என்ன? அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அந்த டெஃபினேஷன் என்ன சொல்லும்னா, எனி சர்வீசஸ் யூஸ்ட் இன் ஆர் இன் ரிலேஷன் டு மேனுஃபேக்சர் ஆஃப் த ஃபைனல் ப்ராடக்ட். நான் மேனுஃபேக்சரரா இருந்தா எனி சர்வீசஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் ஆர் இன் ரிலேஷன் டு மேனுஃபேக்சர் ஆஃப் மை ஃபைனல் ப்ராடக்ட். நானே சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தேன்னா எனி சர்வீசஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரொவைடிங் த சர்வீஸ். நான் வந்து கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன், இன்னும் கொஞ்சம் பெரிய டெஃபினேஷனா இருக்கும், பட் இதுதான் அதனுடைய கிரக்ஸ் ஆஃப் த டெஃபினேஷன். ஸோ அதுல சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. எதுக்கெல்லாம் கிரெடிட் உண்டு, எதுக்கெல்லாம் கிரெடிட் கிடையாதுன்னு நம்ம நிறைய லிட்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மேஜர் இது பாத்தீங்கன்னா கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர். நேற்று கூட நம்ம பார்த்தோம், ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த எனி மேனுஃபேக்சரர் அவர் வந்து லாரியே என்கேஜ் பண்ணுவார். அவருக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு? இன்புட் வந்து உள்ள வர்றது, அதுக்கு லாரியை வச்சு கொண்டு வரணும். வெளியில ஜாப் ஒர்க் கொடுத்து வாங்கிக்கிறாரு, அதுக்கு மெட்டீரியல் போயிட்டு வரணும், அதுக்கு லாரி ஃபேர் கொடுத்து ஆகணும். ஃபைனல் ப்ராடக்டை கிளியர் பண்ணணும், டெப்போவுக்கு கிளியர் பண்ணணும், இல்ல கஸ்டமர் பிளேஸ் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கு லாரி பே பண்ணணும். இது எல்லாத்துலயும் சர்வீஸ் டாக்ஸ் இருக்கும். அதுல அவுட்வர்டு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு உண்டா கிடையாதா? அதாவது ரா மெட்டீரியல் உள்ள கொண்டு வர்றதுக்கு லாரி ஃபேர் பே பண்ணாக்கா அதுக்கு இருக்கிறதுக்கு கிரெடிட் உண்டு. ஆனா வெளியில மெட்டீரியல் அனுப்பும் போது பிளேஸ் ஆஃப் ரிமூவல் வரைக்கும் தான் கிரெடிட். பிளேஸ் ஆஃப் ரிமூவல் அப்படின்னா ஃபேக்டரி, டெப்போ. ஸோ கஸ்டமர் இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு கிரெடிட் கிடையாது அப்படின்னு ஒரு லிட்டிகேஷன் நிறைய போயிட்டு இருந்தது. இப்போ அது வந்து செட்டில் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அல்ட்ராடெக் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இந்த பிளேஸ் ஆஃப் ரிமூவல் வரைக்கும் தான் அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய சர்வீசஸுக்கு உண்டா இல்லையா? இப்போ ஒரு பெரிய கம்பெனி எடுத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல யார் இருப்பா? அந்த கம்பெனியுடைய எக்ஸிகியூட்டிவ்ஸ் வெளியூர்ல இருந்து இங்க வந்தாங்கன்னா அவங்க தங்குவாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய செலவாகும். அதுல சர்வீஸ் டாக்ஸ் இருக்கும். அதை கிரெடிட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஒரு எம்டி இருப்பாரு, அந்த எம்டி வந்து ஒரு ரோட்டரி கிளப்ல மெம்பர் ஆயிருப்பாரு. அந்த மெம்பர்ஷிப் ஃபீல வந்து ஒரு சர்வீஸ் டாக்ஸ் இருக்கும். அதை கிரெடிட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எம்ப்ளாயிஸை வந்து இன்சூர் பண்ணிருக்கோம், அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம்ல ஒண்ணு இருக்கு, அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? இந்த மாதிரி நிறைய டிஸ்பியூட்ஸ். அது எல்லாமே என்னன்னா இந்த இன்புட் சர்வீஸ்ங்கிற டெஃபினேஷனை இன்டர்பிரட் பண்ணணும். இன்டர்பிரட் பண்ணி அது எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய லிட்டிகேஷன்ஸ் போயிட்டு இருந்தது. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் சர்வீசஸுக்கு 2011க்கு அப்புறமா கிரெடிட் கிடையாதுன்ட்டாங்க. ஸ்பெசிஃபிக்கா அந்த டெஃபினேஷன். இப்போ நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரர், நான் ஒரு ஃபேக்டரி கட்ட போறேன். ஸோ அந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கு நான் சிமெண்ட், ஸ்டீல்லாம் வாங்குறேன், ஒரு கான்ட்ராக்டர் என்கேஜ் பண்றேன். அந்த சிமெண்ட் ஸ்டீல்ல எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு, அந்த கான்ட்ராக்டர் சர்வீஸ் டாக்ஸ் போடுறாரு, அதெல்லாம் எனக்கு கிரெடிட் உண்டா கிடையாதா அப்படின்னாக்க 2011க்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு கிரெடிட் உண்டு. 2011ல இந்த டெஃபினேஷன் அமெண்ட் பண்ணிட்டு இந்த கிரெடிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எலிஜிபிள். அடுத்தது கேபிட்டல் குட்ஸுக்கு கிரெடிட் உண்டு. கேபிட்டல் குட்ஸ்னா என்ன? மெஷினரிஸ். ஸோ மெஷினரிஸ் நான் வாங்கினேன் அப்படின்னாக்க அதுல இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டி, இல்ல நான் இம்போர்ட் பண்ணேன்னா அதுல இருக்கிற சிடிடி, இதுக்கெல்லாம் கிரெடிட் எடுத்துக்கலாம். அந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணி நான் என் ப்ராடக்டை விற்கும் போது அதுக்கு இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியை கட்டுறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நானே சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறவனா இருந்தா சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறதுக்கும் அந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சென்வாட் கிரெடிட் அப்படிங்கிறது. இதுல முக்கியமான ரூல் பாத்தீங்கன்னா ரூல் 6 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரூல். அன்னைக்கே நான் சொன்னேன். இப்ப நான் வந்து 2 ப்ராடக்ட் பண்றேன். ஒரு ப்ராடக்ட் வந்து டாக்ஸபிள், ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸம்ப்டட் அப்படின்னா நான் ப்ரொபோர்ஷனேட்டா தான் கிரெடிட் எடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, என்னுடைய கம்பெனி ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது கம்பெனி. நான் 2 ப்ராடக்ட் பண்றேன், ஏ பண்றேன், பி பண்றேன். ஏக்கு எக்ஸைஸ் டியூட்டி உண்டு, பிக்கு எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸம்ப்டட். என்னுடைய கம்பெனியை ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்றாரு. ஸோ என்னுடைய டோட்டல் கம்பெனியும் அவர் ஆடிட் பண்ணிட்டு அவர் ஒரு பில் கொடுக்குறாரு. ஸோ 50,000 ரூபாய் ஆடிட் ஃபீஸ்னு போட்டு அதுல 15% சர்வீஸ் டாக்ஸ் போட்டு அவனுக்கு கொடுத்துட்றாரு. அதை என்னால கிரெடிட் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் அது இன்புட் சர்வீஸா அப்படின்னு பார்த்தாக்க இன்புட் சர்வீஸ் டெஃபினேஷனுக்கு போகணும். எனி சர்வீஸ் யூஸ்ட் இன் ஆர் இன் ரிலேஷன் டு மேனுஃபேக்சர். இப்போ நான் மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ஃபேக்டரியை நடத்தணும்னா எனக்கு கண்டிப்பா ஒரு ஆடிட்டர் தேவை, நான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ கவர்ட் அண்டர் த டெஃபினேஷன். அந்த இன்புட் சர்வீஸ் டெஃபினேஷன்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்வீஸையும் நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ அதனால கிரெடிட் உண்டு. அடுத்த கேள்வி, ஃபுல் கிரெடிட் உண்டா அப்படின்னா ஃபுல் கிரெடிட் கிடையாது. ஏன்னா இட் இஸ் ஏ காமன் சர்வீஸ். அவர் டோட்டல் கம்பெனியே ஒரு ஆடிட் பண்றாரு. என் டோட்டல் கம்பெனியில ஏ ப்ராடக்ட் இருக்கு, பி ப்ராடக்ட் இருக்கு. ஏ ப்ராடக்ட்டுக்கு டியூட்டி உண்டு, பி ப்ராடக்ட்டுக்கு டியூட்டி கிடையாது. அப்ப கிரெடிட் மட்டும் எப்படி முழுக்க கொடுக்க முடியும்? ப்ரொபோர்ஷனேட். அப்ப என்ன பண்ணணும்னா போன வருஷம் டேர்ன் ஓவர் எடுத்துக்கணும். போன வருஷம் ஏ நான் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கேன்? 10 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணிருக்கேன்.
பி எவ்வளவு சேல் பண்ணிருக்கேன்? 5 கோடி ரூபாய் சேல் பண்ணிருக்கேன். சோ என் டோட்டல் டர்ன் ஓவர் 15 crore. அதுல அந்த எக்ஸம்டட் டர்ன் ஓவருடைய பர்சன்டேஜ் எவ்வளவு? 5/15. சோ 33%, 1/3. அதனால எனக்கு 1/3 தான் கிரெடிட் கிடைக்கும். இந்த மெக்கானிசத்தை சொல்றதுதான் ரூல் 6. சோ wherever a manufacturer manufactures both excisable goods and exempted goods, or service provider இருந்துகிட்டு both taxable service exempted service ரெண்டையும் பண்ணாக்க ப்ரொபோர்ஷனேட்டா கிரெடிட் கொடுக்கறதுக்கான ரூல் தான் ரூல் 6. இது வந்து நான் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். இதுல நிறைய ஃபார்முலா காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. பட் பேசிக்கா அதனுடைய அண்டர்லையிங் பிரின்சிபிள்ஸ் வந்து இதுதான். டாக்ஸபிளா இருந்தா அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா கிரெடிட் உண்டு, எக்ஸம்டடா இருந்தா அதுக்கு கிரெடிட் கிடையாது. ஸோ கிரெடிட் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ்? முதல்ல என் கையில டாக்குமெண்ட் இருக்கணும், ஒரு இன்வாய்ஸ் இருக்கணும். இன்வாய்ஸ் மட்டும் இருந்தா போதாது. அந்த இன்வாய்ஸ் வந்து குட்ஸுக்கா இருந்ததுன்னா அந்த குட்ஸ் எனக்கு ரிசீவ் பண்ணிருக்கணும். கேபிட்டல் குட்ஸா இருந்தா அதை நான் ரிசீவ் பண்ணிருக்கணும். சர்வீஸ் டாக்ஸா இருந்தா அந்த சர்வீசஸ் நான் ரிசீவ் பண்ணிருக்கணும். அது இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை த டெஃபினேஷன் ஆஃப் இன்புட் கேபிட்டல் குட்ஸ் ஆர் இன்புட் சர்வீசஸ். இது எல்லாத்தையும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் பேமெண்ட் கொடுத்துருக்கணும். அந்த பேமெண்ட் கண்டிஷன் வந்து இன்புட் சர்வீஸ்க்கு மட்டும் தான், இன்புட்டுக்கும் கேபிட்டல் குட்ஸுக்கும் கிடையாது. இன்புட் சர்வீஸுக்கு அந்த இன்வாய்ஸ்க்கு நான் 180 டேஸ்க்குள்ள பேமெண்ட் கொடுக்கணும், பேமெண்ட் கொடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ். டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். இன்னொரு வேர்டு சென்வாட் கிரெடிட் ரூல்ஸ்ல முக்கியமான ரூல் என்னன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், ஐஎஸ்டி, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஒரு கம்பெனிக்கு வந்து நிறைய இடத்துல ஃபேக்டரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரானேன்னு எடுத்துக்கோமே. ரானே அவங்க வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில இருக்கு. ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிச்சியில இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு, இன்னொரு மதுரையில இருக்கு, இந்த மாதிரி பல இடத்துல இருக்கு. ஸோ எக்ஸைஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் தனித்தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை. இப்போ ஜிஎஸ்டில எல்லாம் சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. பட் எக்ஸைஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் தனித்தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை. அப்ப என்ன ஆகுதுன்னாக்க, மெட்ராஸ்ல ஒரு பிளான்ட் இருக்கு, திருச்சியில ஒரு பிளான்ட் இருக்கு, மதுரையில ஒரு பிளான்ட் இருக்கு. ஸோ மதுரை பிளான்ட் என்னென்ன பொருள் இன்புட் வாங்குறாங்களோ அதுக்கெல்லாம் மதுரையில கிரெடிட் எடுத்துக்குவாங்க. சென்னை ஃபேக்டரிக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் சென்னையில கிரெடிட் எடுத்துக்குவாங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனா சில இது வந்து காமனா இருக்கும். எகைன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்பெனியை ஆடிட் பண்றாரு. ஸோ கம்பெனி அவர் ஆடிட் பண்ணும்போது ஃபுல் கம்பெனியும் சேர்த்து அவர் ஆடிட் பண்ணுவார், ஒரே பில் தான் கொடுப்பாரு. அந்த கிரெடிட்டை சென்னையில எடுக்கிறதா, மதுரையில எடுக்கிறதா, திருச்சியில எடுக்கிறதா, அது நம்ம வசதிக்கு எடுத்துக்க முடியாது. சார் எனக்கு வந்து சென்னையில கிரெடிட் நிறைய இருக்காங்க, வேண்டாம், திருச்சியில தான் எனக்கு கிரெடிட் ரொம்ப கம்மியா இருக்கு, கேஷ்ல கட்டுற மாதிரி இருக்கு, அதனால நான் திருச்சியில எடுத்துக்கிறேன் அப்படின்னா முடியாது. அதுக்குதான் இந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், தனியா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து அந்த கிரெடிட்டை எல்லா பிளான்ட்டுக்கும் ஃபேக்டரிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ எதை பேஸ் பண்ணி? எகைன் டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி, திருச்சி டர்ன் ஓவர் எவ்வளோ, மதுரை டர்ன் ஓவர் எவ்வளோ, சென்னை டர்ன் ஓவர் எவ்வளோன்னு பார்த்து அந்தந்த கிரெடிட்டை அந்தந்த ஃபேக்டரிக்கு ப்ரொபோர்ஷனேட்டா பிரிச்சு கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த கிரெடிட் எடுக்கும்போது ஏதாவது கிரெடிட் வந்து நம்ம தப்பா எடுத்தோம் அப்படின்னாக்க, இன்எலிஜிபிள் கிரெடிட் நம்ம எடுத்திருக்கோம், இன்எலிஜிபிள் இல்ல ஒரே டாக்குமெண்ட் வச்சு 2 தடவை எடுத்துட்டோம், 10,000 ரூபாய் எடுத்ததுக்கு பதிலாக ஒரு சைவர் கூட போட்டு 1 lakh எடுத்துட்டோம், இந்த மாதிரி நிறைய தப்பு நடக்கலாம். இதெல்லாம் ரெக்கவர் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பவர் வந்து ரூல் 14. ஸோ சென்வாட் கிரெடிட் ரூல்ஸ்ல ரூல் 14 ஒரு ரூல் இருக்கு, அதுதான் ரெக்கவரி மெக்கானிசம். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த சென்வாட் கிரெடிட்டை ரெக்கவர் பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் ரூல் வில் அப்ளை. ரூல் 14 11A எப்படி செக்ஷன்ல இருக்கோ அதனுடைய ரூல் இது. ரூல் 14 போட்டு தான் அவங்க பண்ணணும். கிரெடிட் தப்பா எடுத்தா பெனல்டிஸ் போடலாம். இன்னொன்னு, கிரெடிட் தப்பா எடுத்துட்டாக்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அது பழைய எக்ஸைஸ்ல பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ் செட்டில்டு. அந்த கிரெடிட்டை எடுத்துதான் நான் வச்சிருக்கேன், அதை யூஸே பண்ணல, என் புக்ல தான் இருக்குன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாம். கிரெடிட்டை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணா போதும். பட் அந்த கிரெடிட்டை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், அந்த டாக்ஸ் கட்டுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு இன்ட்ரெஸ்டும் கட்டணும் அப்படிங்கிறது ரெக்குயர்மெண்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் பத்தியும் அந்த ரூல் 14ல மென்ஷன் ஆகும். ஸோ சென்வாட் கிரெடிட் ரூல்ஸ். அந்த சென்வாட் கிரெடிட் ரூல்ஸ்ல இன்னொரு ரூல் வந்து ரூல் 5, ஒரு முக்கியமான ரூல். அது வந்து ரீஃபண்ட். ரீஃபண்ட் எப்ப கிடைக்கும்னா எக்ஸ்போர்ட்டருக்கு மட்டும்தான் ரீஃபண்ட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர், நான் இன்புட் ரிசீவ் பண்றேன், இன்புட் சர்வீஸ் ரிசீவ் பண்றேன், எல்லாத்தையும் கிரெடிட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து டாக்ஸை கட்டி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். யாரு டாக்ஸை கட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுவா? கையில கிரெடிட் இருந்தா தான் டாக்ஸ் கட்டுவாங்க. யாரும் கையை விட்டு பணத்தை போட்டு
டாக்ஸை கட்டி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கிரெடிட் என் கையில இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி டாக்ஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டின டாக்ஸை ரீஃபண்டா வாங்கிக்கிறது ஒரு மெக்கானிசம். இல்லைன்னா அந்த அக்யூமுலேட்டட் கிரெடிட்டை கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி ரீஃபண்டா வாங்கிக்கிறது. அதுக்கு வந்து ரூல் 5. ஸோ அந்த ரூல் 5 வந்து இந்த ரீஃபண்டை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ரூல். ஸோ இதுல சென்ட்ரல் கிரெடிட் ரூல்ஸ்ல டிஸ்பியூட்ஸ் வந்து இப்படிதான், எலிஜிபிளா இல்லையா, எந்தெந்த சர்வீஸ்க்கெல்லாம் எலிஜிபிள், எந்தெந்த சர்வீஸ்க்கெல்லாம் நாட் எலிஜிபிள், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்க்கு கிரெடிட் உண்டா இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். அடுத்தது வந்து இந்த டெஃபினேஷனை இன்டர்பிரட் பண்ண வேண்டியிருக்கும். இன்புட் சர்வீஸ், கேபிட்டல் குட்ஸ், இதெல்லாம் அந்த டெஃபினேஷனுக்குள்ள நம்மளுடைய பொருள் வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். வேற சார் சர்வீஸ் டாக்ஸ்ல வேணா கொஞ்சம் பார்க்கலாம். சார் ரிட் பெட்டிஷன் வந்து வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அது தவிர வேற என்னென்ன கான்டெக்ஸ்ட்ல ரிட் பெட்டிஷன் இல்லை? அதாவது அல்டர்னேட்டிவ் ரெமெடி இருந்ததுன்னா நார்மலா ஹைகோர்ட் வந்து ரிட்டை வந்து என்டர்டெயின் பண்றது இல்ல. இது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் ஜட்ஜஸ். இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ் வந்து சார் இவர் ரவிச்சந்திர பாபு ரொம்ப பர்டிகுலரா இருப்பாரு. ஆமா, அது இப்ப பாத்தீங்கன்னா லார்ட்ஷிப் எஸ்.எம். சுப்பிரமணியம் இவரெல்லாம் அல்டர்னேட்டிவ் ரெமெடின்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாங்க. பட் ரெகுலர் டாக்ஸ் இப்ப எப்பப்பெல்லாம் ரிட் வந்து அல்டர்னேட்டிவ் ரெமெடி இருந்தாலும் ரிட் வந்து எப்பப்ப லை ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் வில்பூல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று, இந்த மாதிரி சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் ரிட் லை ஆகும் அப்படின்னா, ஒன்னு வந்து வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், நோட்டீஸ் கொடுக்காம ஆர்டர் போடுறது, ஹியரிங் கொடுக்காம ஆர்டர் போடுறது, இந்த மாதிரி கேஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் 1000 times பெட்டர். ஸோ நம்ம சென்ட்ரல் எக்ஸைஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நோட்டீஸ் கொடுத்து, ஹியரிங் கொடுத்து, அதுக்கு அட்ஜர்ன்மெண்ட் கேட்டா அட்ஜர்ன்மெண்ட் கொடுத்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனாலதான் சென்ட்ரல் எக்ஸைஸ்ல வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு பாத்தீங்கன்னா ரிட் பெட்டிஷன்ஸ் நிறைய வராது. ஆனா வேட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்னன்னே தெரியாது. நோட்டீஸே இல்லாம ஆர்டர், நேத்து நோட்டீஸ் கொடுத்து இன்னைக்கு ஆர்டர், இது ரொம்ப மோசமா இருக்கும். இது சார் பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு நடந்த கேஸ் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சோ அந்த மாதிரி வேட்ல வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்றதே கிடையாது அவங்க. தட் வே சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஃபார் வெரி வெரி பெட்டர். ஆல்மோஸ்ட் ஹியரிங் இல்லாம நோட்டீஸ் கொடுக்காம எல்லாம் ஆர்டர் போடுறது கிடையாது. சோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேஷன் அப்போஸ் பண்ணி நம்ம ரிட் பண்ணலாமா வர. சோ அதனால என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து பிளாட்டண்டா லீகல் பொசிஷனுக்கு எகெயின்ஸ்டா இந்த நோட்டீஸ் வந்து இட் இஸ் கிளியர்லி இல்லீகல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மால் இருக்கு, ஷாப்பிங் மால். அந்த ஷாப்பிங் மால் வந்து கடையெல்லாம் ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுக்கு வந்து சர்வீஸ் டாக்ஸ் கட்டணும், நோ ப்ராப்ளம், சர்வீஸ் டாக்ஸ் அவங்க கட்டி ஆகணும். அந்த ஒவ்வொரு கடையிலையும் எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு தனித்தனியா ஒரு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்வளோ மீட்டர் ரீடிங் வருதோ அந்த ஆக்சுவல் அமௌண்ட்டையும் அந்த ஷாப்புக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ சர்வீஸ் டாக்ஸ் கட்டும்போது ரெண்டுக்கு மட்டும் கட்டினா போதுமா, இல்ல இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸுக்கும் சேர்த்து கட்டணுமா அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ, டிபேட்டபிள் இஷ்யூ. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரீசெண்டா நான் பண்ண கேஸ், அதனால அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ டிபார்ட்மெண்ட் என்ன நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, நீ எலக்ட்ரிசிட்டி சார்ஜுக்கும் சேர்த்து சர்வீஸ் டாக்ஸ் போடணும், அதனால நீ எலக்ட்ரிசிட்டி சார்ஜுக்கு நீ சர்வீஸ் டாக்ஸ் கட்டல, இவ்வளவு சர்வீஸ் டாக்ஸ் கட்டுன்னு சொல்லி ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ். ஸோ அதை வந்து நம்ம சேலஞ்ச் பண்றோம். என்ன கிரவுண்ட்ல சேலஞ்ச் பண்றோம்னா, எக்ஸைஸ் எலக்ட்ரிசிட்டிங்கிறது இட் இஸ் குட்ஸ். டாரிஃப்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கு, வேட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது எலக்ட்ரிசிட்டி இஸ் குட்ஸ்னு சொல்லுது. ஸோ சர்வீஸ் டாக்ஸ் வந்து சர்வீஸ் மேலதான் போட முடியும், குட்ஸ் மேல சென்ட்ரல் கவர்மெண்டால டாக்ஸ் போட முடியாது, ஸ்டேட் கவர்மெண்டால தான் போட முடியும். இன்ஃபேக்ட் வேட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு என்ட்ரி இருக்கு, ஆனா டாக்ஸ் ரேட்டை மட்டும் அவங்க 0ன்னு வச்சிருக்காங்க, வேட் போடல. பட் கூட்ஸ் மேல சர்வீஸ் டாக்ஸ் போடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவரே கிடையாது. ஸோ லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ யூ டோன்ட் ஹாவ் த பவர் டு லெவி சர்வீஸ் டாக்ஸ் ஆன் கூட்ஸ் அப்படின்னாக்க டெஃபினட்டா ரிட் வில் லை ஆகும். பட் அன்பார்ச்சுனேட்லி அதையும் ஆல்டர்னேட்டிவ் ரெமெடின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். பட் த செட்டில்டு லா எப்படின்னாக்க, when the show cause notice is without jurisdiction. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டால பண்ணவே முடியாத ஒரு ஆக்டிவிட்டிக்கு நீங்க டிமாண்ட் பண்றீங்கன்னா ஷோகாஸ் நோட்டீஸ். இது இன்னொரு இது சொல்றேன். இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்தப்ப டிரான்சிஷனல் கிரெடிட்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம அந்த ஜிஎஸ்டி பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அந்த டிரான்சிஷனல் கிரெடிட் என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து சென்வான் கிரெடிட் எடுத்துட்டு இருக்கேன். அந்த கிரெடிட் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி எனக்கு டிபார்ட்மெண்ட்ல ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸுக்கு நான் ரிப்ளை கொடுத்தேன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் சிஸ்டாட்ல அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கேன். ப்ரீ டெபாசிட் கட்டி சிஸ்டாட்ல அப்பீல் அந்த அப்பீல்ல வந்து 10 லட்சம் ரூபா இருக்கு. இந்த கிரெடிட்டை நான் ஏற்கனவே எடுத்துட்டேன், கிரெடிட்டை எடுத்து யூஸ் பண்ணிட்டேன்.
மீதி இருக்கிற கிரெடிட்டை நான் டிரான்சிஷனல் கிரெடிட்டா ஜிஎஸ்டி பீரியடுக்கும் மாத்தி கொண்டு வந்துட்டேன். ஸோ போர்டு வந்து ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்றாங்க. என்னன்னா, எங்கெங்கெல்லாம் கேஸ் வந்து டிஸ்பியூட் ஆயிருக்கோ அந்த கிரெடிட் எல்லாம் நீ கொண்டு வரவே கூடாது, ஜிஎஸ்டிக்குள்ள எடுக்கவே கூடாது, அதெல்லாம் ரெக்கவர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கிளியர்லி இல்லீகல். ஏன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ்ல சென்வாட் கிரெடிட் இருக்கா இல்லையாங்கிறது வந்து இன்னைக்கு டிஸ்பியூட் பெண்டிங் இருக்கு, ட்ரிபியூனல்ல இருக்கு, இன்னும் முடிவாகல. அது எனக்கு ஃபேவரபிளா முடிவாகலாம், டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளா முடிவாகலாம். அதுக்கான என்ன ப்ரீ டெபாசிட்டோ அதை நான் கட்டிட்டேன், இட் இஸ் டீம் டு பி ஸ்டேடு, அந்த அமௌண்ட் நீங்க என்கிட்ட ரெக்கவர் பண்றீங்க. ஸோ விச் இஸ் நாட் கிளியர்லி பர்மிசிபிள். ஸோ அந்த சர்க்குலரை பேஸ் பண்ணி ஒரு நோட்டீஸ் கொடுக்கும்போது அந்த நோட்டீஸை நம்ம சேலஞ்ச் பண்றோம். மதுரை பெஞ்சில் சேலஞ்ச் பண்ணோம், ஜிஆர்எஸ்ஜே முன்னாடி வந்து ஒரு ஸ்டே கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து எப்பப்பெல்லாம் சேலஞ்ச் பண்ணலாம், ரிட்டு எப்பப்ப லை ஆகுதுங்கும் போது வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், பேட்டன்ட்லி இல்லீகல் நோட்டீஸ், செட்டில்டு லா இருக்கும் அதை மீறி கொடுத்துருப்பாங்க, ஆர் லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், அவரு நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் ஆக்டிவிட்டிக்கு எக்ஸைஸ்ல டிமாண்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட்ல எல்லாம் வந்து கண்டிப்பா ரிட் வில் லை. பட் அகெயின் வாட் எவர் செட் அண்ட் டன், இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்டிகுலர் ஜட்ஜ். அவர் என்ன முடிவு பண்றாருங்கிறது தான் இட்ஸ் த பிராக்டிகல் திங். பட் தீஸ் ஆர் ஆல் த கிரவுண்ட்ஸ் அண்டர் விச் நார்மலி ஷோகாஸ் நோட்டீஸ் ஸ்டேஜ். அடுத்தது ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் இதே கிரவுண்ட்ஸ்ல ஆர்டர் வந்து வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல போட்டிருந்தார் அப்படின்னாக்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு முன்னாடி ப்ரீ கன்சல்டேஷன் ஒன்னு இருக்கு. ப்ரீ கன்சல்டேஷன் ஆக்சுவலா அதோட பர்பஸ் என்னன்னா, உட்கார்ந்து பேசினா நோட்டீஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணலாமே அப்படிங்கிறது தான் அதோடைய பர்பஸ். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த எந்த பர்பஸும் சால்வ் ஆகாது, இட் இஸ் ஒன்லி ஏ ப்ரொசீஜர். ஸோ டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, நீ எப்படியாவது கட்டிடுவாங்க, என்னென்ன ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. நம்ம வந்து இல்ல நீங்க நோட்டீஸ் கொடுங்க நான் ஃபைட் பண்ணிக்கிறேன், நோட்டீஸ் வில் பி இஷ்யூ. ஆக்சுவலி இட் இஸ் நாட் சர்விங் எனி பர்பஸ். பட் அந்த ப்ரீ நோட்டீஸ் கன்சல்டேஷன் கொடுக்காம நோட்டீஸ் கொடுத்துட்டா அது வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னா லீகலி இட் இஸ் வேலிட். லீகலி லா சேஸ் தட் யூ ஹேவ் டு கிவ் an opportunity. இது கொடுக்கல அப்படின்னா அது, பட் அதனால பர்பஸ் இருக்க போகுதான்னா பிராக்டிகலா ஒன்றும் கிடையாது. ஸோ திஸ் மே பி ஒன் கிரவுண்ட். அதே மாதிரி ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் நம்ம வந்து சேம் கிரவுண்ட், வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், கிளியர்லி இல்லீகல் ஆர்டர், ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத, இப்போ வந்து மானிட்டரி பவர் இருக்கு, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு வந்து சூப்பரண்டால ஆர்டரே போட முடியாது, அவர் போடுறாரு. ஜிஎஸ்டியில பாத்தீங்கன்னா பேரலல் ஜூரிஸ்டிக்ஷன், ஸோ ஸ்டேட்டும் ப்ரொசீட் பண்ணலாம், சென்டரும் ப்ரொசீட் பண்ணலாம். சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா ஸ்டேட்ல எடுக்க முடியாது. அதையும் மீறி ஸ்டேட்ல ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், பேட்டன்ட்லி இல்லீகல். ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட்ல வந்து நார்மலா ரிட் வில் லை. சிஎம்ஏ சார், சிஎம்ஏ வந்து சிஎம்ஏ ட்ரிபியூனல் ஆர்டருக்கு மேல, அது எக்ஸைஸா இருக்கட்டும், கஸ்டம்ஸா இருக்கட்டும், சர்வீஸ் டாக்ஸா இருக்கட்டும், நெக்ஸ்ட் அப்பீல் அப்படின்னு வரும்பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி கிளாசிபிகேஷன், வேல்யூவேஷன், ரேட் ஆஃப் டாக்ஸ் இது இன்வால்வ் ஆகுற கேஸா இருந்தாக்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகும். இட்ஸ் a clear legal சார். அதுக்கு என்ன லாஜிக் சார்? லாஜிக் என்ன அப்படின்னாக்க, இந்த கிளாசிபிகேஷன், வேல்யூவேஷன், ரேட் ஆஃப் டாக்ஸ்ங்கிறதெல்லாம் இட் ஹஸ் காட் த்ரூ அவுட் த கண்ட்ரி ராமிஃபிகேஷன். ஒவ்வொரு ஹைகோர்ட்லயும் ஒவ்வொரு விதமான டெசிஷன்ஸ் வந்தாக்க அது வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்காது. அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டிஸ்பியூட்ஸ் இதுல தான் வருது. ஸோ என்டையர் கண்ட்ரிக்கே அந்த லா செட்டில் ஆகணும், ஒவ்வொரு ஹைகோர்ட்டும் ஒவ்வொரு மாதிரியா கொடுத்துட்டு இருந்தா சரி வராது. அப்படிங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த ஜூரிஸ்டிக்ஷனை வச்சிருக்காங்க. இது தவிர எனி அதர் இஷ்யூஸ் ஒன்லி ஆன் கொஸ்டின் ஆஃப் லா த அப்பீல் வில் லை பிஃபோர் த ஹைகோர்ட். ஸோ இதுலயே வந்து அகெயின் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜட்ஜஸ். நம்ம கொஸ்டின் ஆஃப் லாவை எப்படி ஃப்ரேம் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர, ஸோ இதுல வந்து நம்ம என்ன சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது ஃபைனல், ட்ரிபியூனல்ல லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போனா அதோட முடிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் ஹைகோர்ட் போனா இன்னொரு சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி பீப்புள் வில் ப்ரிஃபர் டு ஃபைல் சிஎம்ஏ. ஸோ அதுல ஆஸ் கவர்மெண்ட் கவுன்சில் வாட் யூ ஹேவ் டு சி அப்படின்னாக்க, இது வந்து கிளாசிபிகேஷன் இன்வால்வ் ஆகுதா, ரேட் ஆஃப் டாக்ஸ் இன்வால்வ், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிஸ்பியூட்ஸ் பாத்தீங்கன்னா இது மூணுல ஏதாவது ஒண்ணுல வந்துடும். ஸோ அப்படிங்கிறப்ப ஹைகோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். அப்படிங்கிறது ஒன் நார்மல் ஆர்குமெண்ட் விச் இஸ் பீயிங் டேக்கன். ஸோ இதுல செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்க, சென்ட்ரல் எக்ஸைஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 35G/H இதெல்லாம் இருக்கும். ஜி வந்து ஹைகோர்ட், ஹெச் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு. இதை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 85, 86 நிறைய செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சர்வீஸ் டாக்ஸ்ல எக்ஸைஸ் அப்படியே பாரோ பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லா ப்ரொவிஷன்ஸும் சர்வீஸ் டாக்ஸ்ல இண்டிபெண்டா இருக்காது. ஃபினான்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 83ன்னு ஒன்னு இருக்கு. அந்த 83 என்ன சொல்றதுனாக்க, எக்ஸைஸ் ஆக்ட்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் பாரோ பண்ணிருக்காங்க. அந்த செக்ஷன் வந்து செக்ஷன் 83 முக்கியமான செக்ஷன் சர்வீஸ் டாக்ஸ்ல. இன்னொன்னு லெவியே சேலஞ்ச் பண்றது.
தேர் ஆல்சோ ரிட் பெட்டிஷன்ஸ் கேன் பி ஃபைல். இந்த சர்வீஸ் டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய லெவியை சேலஞ்ச் பண்ணாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு சர்வீஸ் டாக்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வரும்போது இட் இஸ் எ ப்ரொஃபஷனல் டாக்ஸ். ஐ எம் ஏ ப்ரொஃபஷனல், யூ ஆர் புட்டிங் டாக்ஸ் ஆன் ஏ ப்ரொஃபஷனல். ஸோ ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இஸ் ஒன்லி ஆன் த ஸ்டேட் கவர்மெண்ட். லிஸ்ட் 2ல தான் இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கேனாட் லெவி டாக்ஸ் ஆன் ஏ ப்ரொஃபஷனல். ஸோ அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இட் மேட்டர் வெண்ட் அப் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட் நோ, த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இஸ் டிஃபரெண்ட். அது வந்து யுவர் ரைட் டு பிராக்டிஸ் ப்ரொஃபஷன். The government is allowing you to practice your profession. அதுக்கு போடுற tax professional tax. Whether you earn income or you do not earn income, you have to anyway pay professional tax. Whereas service taxங்கிறது நீ பண்ற சர்வீஸ், கிளையண்ட்டுக்கு பண்ற சர்வீஸுக்கான டாக்ஸ் அப்படின்னு டிஸ்டிங்விஷ் பண்ணு. ஸோ the challenge to levy அப்படிங்கிறது நிறைய கேசஸ்ல வந்து அது நடக்கும். ரெண்டிங்க்கு டாக்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் போட்டப்ப வெதர் ரெண்ட் இஸ் கேன் பி சப்ஜெக்ட் சர்வீஸ் டாக்ஸ் போட முடியுமா, அது ப்ராப்பர்ட்டி மேல டாக்ஸ் மாதிரில வருது. ப்ராப்பர்ட்டி மேல டாக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே போட முடியும். ஸோ அப்படின்னு டாக்ஸிங் பவர்ஸ் சேலஞ்ச் பண்ணி நிறைய ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து இதாயிருக்கு. அதுவும் எஸ்பெஷலி சர்வீஸ் டாக்ஸ் பீரியட்ல நிறைய லெவி. கல்யாண மண்டபம், ஸோ கல்யாண மண்டபத்தை போய் இப்போ ஒரு மேரேஜுக்கு ஹால் புக் பண்றோம் அப்படின்னா அதுக்கு சர்வீஸ் டாக்ஸ் உண்டு. ஸோ த கல்யாண மண்டப அசோசியேஷன் தே சேலஞ்ச் இட். நான் வந்து ஒரு பில்டிங்கே வாடகை கொடுக்குறேன், இட் இஸ் ஏ டாக்ஸ் ஆன் பில்டிங். ஸோ டாக்ஸ் ஆன் பில்டிங் ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் புட், யூ கேனாட் புட். ஸோ மேட்டர் வெண்ட் அப் டு சுப்ரீம் கோர்ட். Supreme Court said, no, that is different, this is different. This is on the service of allowing the people to use your mandap. So, அது service tax போடலாம் அப்படின்னு சொல்லி uphold ஆயிருக்கு. So, இந்த மாதிரி நிறைய judgments will be challenging the levy. Sir, renting of removable property settle ஆகாம இருக்குல்ல சார்? ஆமா சார், அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. அது ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. அது 2007ல ஃபர்ஸ்ட் போட்டாங்க. டெல்லி ஹைகோர்ட் வந்து அதை போட முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேனாட் புட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இந்த டெஃபினேஷன்ல எப்படி இருந்ததுன்னா எனி சர்வீஸ் இன் ரிலேஷன் டு ரெண்டிங் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும் அந்த டெஃபினேஷன். சோ ஹைகோர்ட் கல்யாண மண்டபம் என்ன சார் டிஃபரன்ஸ்? கல்யாண மண்டபம் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி தானே. கல்யாண மண்டபம் அது அதுக்கு ரெண்டு அது இல்ல எப்படின்னா கல்யாண மண்டபம்ங்கிறது சர்வீஸ் டாக்ஸ் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 94ல இருந்து ஒவ்வொரு சர்வீஸா ஆட் பண்ணிட்டே வரும்போது கல்யாண மண்டபம்னு ஒண்ணு தனியா கொண்டு வந்தாங்க. பட் 2007ல ரெண்டிங் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே அதுல கவர் ஆயிடுச்சு. நோ மோர் கல்யாண மண்டபம் அதுக்குள்ளே வந்துரும். கல்யாண மண்டபம் வந்துரும், ஷாப்பிங் மாலும் வந்துரும், ஆபீஸ் பில்டிங்கும் வந்துரும், எல்லாமே அதுல வந்துரும். சோ அதுக்கப்புறம் ரெட்ராஸ்பெக்டிவா ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் கம் பண்றதுக்காக ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல இஷ்யூ பெண்டிங் இருக்கு. ஸ்டில் இட் இஸ் பெண்டிங். 50% ஏதோ கட்டணும் இல்ல சார் இப்போ? ஆமா 50% கட்ட சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதோட அது பெண்டிங்கா இருக்கு. சப்கா விஸ்வாஸ் சொல்லிட்டேன். எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நமக்கு ஜிஎஸ்டி மட்டும் பாக்கி இருக்கு இல்லையா சார்? ஆமா ஜிஎஸ்டி. அதனால என்ன நாளைக்கு எனக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்கு சார், Thursday. நாளைக்கு வேணா வச்சுக்கலாமா சார் ஜிஎஸ்டி? நாளைக்கு தான் ஒரே நாள், நாளைக்கு தான் அவைலபிளா இருக்கு. நாளைக்கு இருக்கு நாளைக்கு அது ஓகே. எனக்கும் ஒரு மீட்டிங் இருக்கு நாளைக்கு. வேணா நம்ம ஜிஎஸ்டி ஒரு டச் பண்ணலாம் சார். அங்க ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்காரு சார், மெட்ராஸ்ல பிராக்டிஸ் பண்றாரு. சரி. அவர் வந்து ஏற்கனவே டெல்லியில இந்த ஃபேமஸ் ஃபேர்ம்ல இருந்தார் சார். சரி, மறந்துட்டேன் அந்த ஃபேர்ம் பேரு. அவங்க பிரதர் கூட இருக்காரு. லட்சுமி குமாரனா? லட்சுமி குமாரன். ஓகே சார், எனக்கு வந்து சில ட்ரேட்மார்க் இஷ்யூல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு சார். கஸ்டம்ஸ்ல வந்து ட்ரேட்மார்க் இம்போர்ட் வந்து எப்படி என்னென்ன ப்ரொவிஷன் இருக்கு, எப்படி அவங்க இம்போர்ட் பண்ண முடியுமா, அவங்க எப்படி வந்து ஆபீசர்ஸுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் தேவை, அவங்க ஏதாவது பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமா, பையர்ஸ் இம்போர்ட் ஏதாவது பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமா, இண்டெம்னிஃபையிங் தி அத்தாரிட்டிஸ், அப்படின்லாம் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. அதாவது இந்த பாண்டுங்கிற क्वेश्चन எப்போ வரும்னா இம்போர்ட் பண்ணும்போது அதை அசஸ் பண்ண முடியல. ஸோ ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டுக்கு போறோம். வேல்யூ வந்து அசர்டைன் பண்ண முடியல, இல்ல எந்த சாப்டர் ஹெட்டிங் அப்படிங்கிறது ஒரு டிஸ்பியூட் இருக்கு. நான் ஒரு சாப்டர் சொல்றேன், அவங்க ஒரு சாப்டர் சொல்றாங்க, என்னதான் பாண்டுங்கிற கொஸ்டின் வரும். ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டுக்கு போவோம், பாண்டு கொடுத்துட்டு கிளியர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அவங்க நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து ஆர்டர் போட்டு அதை டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் பாண்டு ரிலீஸ் ஆகும், நம்ம அப்பீல்ல போய்க்கலாம். ஸோ எல்லா இம்போர்ட்டுக்குமே வந்து பாண்டு அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒன்லி இந்த எஸ்விபிக்கு வந்து கூட இப்ப பாண்ட் எல்லாம் இன்சூஸ் பண்றது இல்ல. இந்த மாதிரி ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் வேறவர் பார்ட்டி வந்து ஒத்துக்கல, டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்ட்டிக்கும் ஒரு டிஸ்பியூட் இருக்கு, ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டுக்கு போனாதான் பாண்ட். ஸோ இந்த ட்ரேட்மார்க் அப்படின்லாம் வரும்போது இது வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஏரியா. முதல்ல இதுல என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா, there is
opportunity to say that it is an infringing product. மார்க் வந்து இன்ஃப்ரிஞ்சிங் மார்க்கோட வந்துட்டாங்க, கஸ்டம்ஸ் இம்போர்ட்டோட த ப்ராடக்ட், நான் வந்து சொல்றேன் எனக்கு இது இன்ஃப்ரிஞ்சிங் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில எடுத்துன்னு வரேன். அப்ப என்ன சொல்றாங்க, ஐ எம் ஆஸ்க்டு டு எக்ஸிக்யூட்டிவ் பாடி இண்டெம்னிஃபைங் அத்தாரிட்டி, ஏதாவது லைபிலிட்டி வந்தாங்கன்னா அவங்களை வந்து கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றேன். இது என்ன ப்ரிகாஷனரியா சொல்றாங்களா இல்ல வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஐபோன் இருக்கு, ஐபோன் வந்து இட் இஸ் an established brand. ஸோ இப்போ ஒரு ஃபாரின்ல வந்து அவன் டூப்ளிகேட் ஐபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்றான், அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னாக்க இந்தியன் கஸ்டமர்ஸ் வில் பி அஃபெக்டட். ஸோ இந்தியன் கன்சியூமர்ஸ் ஏமாந்து போவாங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கவுண்டர் ஃபீட் குட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நேஷனல் பாலிசி. ஸோ அப்போ கஸ்டம்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் வருது, இது வந்து ஒரிஜினல் ஐபோன் இல்லை, இதெல்லாம் வந்து கவுண்டர் ஃபீட் அப்படின்னு வரும்போது ஸோ தே கேன் ஆல்சோ இன்ஃபோர்ஸ் த ட்ரேட்மார்க் ப்ரொவிஷன்ஸுங்கிறப்ப நான் கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஸோ பட் நம்ம என்ன சொல்றோம், இது ஜெனுயின். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சாம்பிள் எடுக்கணும், வெளியில அனுப்பிச்சு மேனுஃபேக்சரருக்கு அனுப்பிச்சு இது ஜெனுயினா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஸோ கிளியரன்ஸ் எனக்கு இமீடியட்டா வேணும், ஏன்னா எனக்கு மார்க்கெட்ல நான் வித்தாகணும், இல்லைன்னா டெமரேஜ் ஒவ்வொரு நாள் எனக்கு டிலே ஆக நான் கஸ்டம்ஸ்ல வேர் ஹவுசிங் சார்ஜஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கேன். ஸோ நான் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஸோ அதை ஒத்துக்காது வந்து டிபார்ட்மெண்டோடையது. ஏன்னா இது வெளியில அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்ஸ் வெளியில அனுப்பிச்சாச்சுன்னா ஃபைனலா இதுல எல்லாம் ஃபேக் அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் போய் அதை தேடி பிடிச்சி கான்பிஸ்கேட் பண்ண முடியாது, தேடி பிடிச்சி. அதனால அதை அலோவ் பண்றது பண்ணாததெல்லாம் கேஸ் டு கேஸ்ல தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். அது போய் வந்து கஸ்டம்ஸ்ல ஆஃபீஸர்ஸ் கூட உட்கார்ந்து இஃப் தே அக்ரி ஃபார் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் அந்த பாண்டு கொடுத்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நடக்குமோ, சாம்பிள் எடுக்கிறது, வெளியில அனுப்புறது, இல்லை ட்ரேட்மார்க் அத்தாரிட்டிக்கு அதை லெட்டர் எழுதி கிளியர், இதெல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த பாண்ட் வந்து லைவா இருக்கும். அது வந்து டாக்ஸிக்காக உள்ளது. அதை இப்ப நான் என்ன கேட்கிறேன், சில ஐ ஹர்ட் தட் அந்த அத்தாரிட்டிஸை வந்து டு சேவ் த அத்தாரிட்டிஸ் ஃப்ரம் எனி லைபிலிட்டி ஆன் த அத்தாரிட்டிஸ், அதுக்காக ஏதாவது இண்டெம்னிட்டி தேவையா? அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் தேவையில்லை, கிடையாது இல்லையா? டாக்ஸ் லைபிலிட்டிக்காகவும் வேற பீனல் லைபிலிட்டிக்காகவும் தான் அந்த பாண்டே தவிர வேற எதுவும் கிடையாது. ஏன்னா இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் ப்ராடக்ட் வெளியில விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அத்தாரிட்டிஸ் க்வெஸ்சன் பண்ணுவாங்க. அது வந்து இட் இஸ் a disciplinary proceedings. அவர் மேல நெக்லிஜென்ஸ் இருக்கா, பொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறது டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ், அவங்க பாத்துக்குவாங்க. அதுக்கும் இந்த பாண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. பாண்டுங்கிறது ஒன்லி டு ப்ரொடெக்ட் தி ரெவென்யூ இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், பெனல்டி, இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. சார் அகாடமிக்கா ஒரு கொஸ்டின் சார், நேஷனல் டாக்ஸ் ட்ரைபியூனல் கொண்டு வந்தாங்கல்ல சார், சுப்ரீம் கோர்ட் குவாஷ் பண்ணாங்க, அது வந்துச்சுன்னா வாட் வில் பி தி இம்பாக்ட் சார்? நேஷனல் டாக்ஸ் ட்ரைபியூனல் இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அது என்ன, அது குவாஷ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் அந்த மூவ் வந்து இன்னும் ஃப்ரெஷ் ஆக்ட் கொண்டு வந்தாங்களா சார்? இல்ல, அதுல வந்து என்னென்ன கிரவுண்ட்ல அதை வந்து செட் அசைட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் என்டிடியை சேலஞ்ச் பண்ண ஜட்ஜ்மெண்ட்ல இது வந்து ஓவர் ட்ரிபியூனலைசேஷன், அதாவது ட்ரிபியூனலை சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க, ரொம்ப ட்ரிபியூனல்ஸ் இருக்கக்கூடாது, அது வந்து ஹைகோர்ட்டுடைய பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, அப்படி ஒரு பேலன்ஸ் ஹஸ் டு பி ஸ்டக் இன் பிட்வீன். ஸோ இப்போ என்ன ஆகுதுனாக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்கு. இப்போ ட்ரிபியூனல் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான டிசிஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க ஃபேவரபிளா வரும், இன்னொரு இடத்துல வந்து எகென்ஸ்டா வரும். இப்போ ஒரே கம்பெனி ரெண்டு இடத்துலயும் பிரான்ச் இருந்ததுன்னா எதை ஃபாலோ பண்றது, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் இதெல்லாம் இல்லாம யூனிஃபார்ம்டா ஒரு கண்ட்ரிக்கே வந்து ஒரு ட்ரிபியூனல் அப்படி கொண்டு வர. பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் சிட்டிஸ்ல தான் இருக்கும், டெல்லியில மட்டும் தான் இருக்கும். சோ அக்சஸ் இப்போ ஆஃப்டர் திஸ் ஆன்லைன் வர்ச்சுவல் வந்ததுக்கு அப்புறம் அந்த இஷ்யூ வராது இல்ல சார்? இல்ல, இந்த வெர்ச்சுவல் வந்து எவ்வளவு நாளைக்கு இது கண்டினியூ ஆக போடுவது, எந்த லெவலுக்கு கண்டினியூ ஆக போகுதுங்கிறதெல்லாம் வந்து இட் வில் பி தேர் பேரலலி. பட் பர்மனண்டாவே வெர்ச்சுவல் மோடுக்கு நம்ம போயிடுவோமா அப்படின்னு கேட்டா இட் இஸ் டவுட்ஃபுல். ஏன்னா இன்னைக்கு ஒரு மேஜர் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் தே ப்ரிஃபர் ஒன்லி வெர்ச்சுவல் ஹியரிங். ஸோ அப்படிங்கிறப்ப there will be lot of other factors also. லாபிங் இருக்கு, ஸோ கொடுக்கறதா இல்லையா, சவுத்ல ஓபன் பண்ணா அங்க பிசினஸ் போயிடுமே அப்படிங்கிற இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. பட் ஆஸ் சச் வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரிபியூனல்ஸ் தனித்தனியா, இப்ப உங்களுக்கு இன்னொன்னு தெரிஞ்சிருக்கும், இந்த ட்ரிபியூனலுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் ஒன்று வந்து லேட்டஸ்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு ஆர்டினன்ஸ் ஒன்று, அதாவது இதோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா என்ன ஆகும்னா, the government always wants to have control over the tribunal. அதாவது இந்த ஜுடிஷியல் லைன்ல இருந்து நிறைய பேர் வந்துடக்கூடாது, அபிஷியல் லெவல்ல இருந்து நிறைய பேர் இருக்கணும், அவங்க வந்து நம்ம கண்ட்ரோல்ல ரெவென்யூ பயாஸ் தான் இருக்கணும், அவங்க டென்யூர் எல்லாம் நம்ம கையில வச்சுக்கணும். அதாவது இப்ப இன்னைக்கு இருக்கிற புது ரூல் என்ன சொல்றதுன்னா, டென்யூர் வந்து 5 years 4 years, ஆஃப்டர் தட் யூ மே பி ரீஅப்பாயிண்டட். எப்ப இப்ப யாராவது பிராக்டிஸ விட்டு போவாங்களா? சட்டனிட்டியே கிடையாது. 4 வருஷம் நான் இருப்பேன்,
நான் போடுற ஆர்டர்லாம் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலன்னு சொன்னா என்ன திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்க. வந்ததுக்கு அப்புறம் என்னால பிராக்டிஸும் பண்ண முடியாது ட்ரிபியூனல்ல போய். சோ அது அந்த மாதிரி நிறைய கண்ட்ரோலை கவர்மெண்ட் வச்சுக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டே தான் செலக்ஷன் ப்ராசஸ். இப்ப ஜிஎஸ்டி ட்ரிபியூனல் அவங்க எப்படி பண்ணாங்கன்னாக்க, ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு மெம்பர் இருப்பாரு, சென்ட்ரல்ல இருந்து ஒரு மெம்பர் இருப்பாரு, ஒரு ஜுடிஷியல் மெம்பர். சோ 3 பேர்ல 2 பேர் வந்து மெஜாரிட்டி ட்ரிபியூனல் இவங்க டிபார்ட்மெண்ட். சோ எல்லா வியூவும் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கும். சோ எப்படி வந்து அது வந்து அன்பயாஸ்டா இருக்கும். அதனால ஜுடிஷியரிக்கு பிரைவசி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கிரவுண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுல இருக்கிற நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து இட் இஸ் அஃபெக்டிங் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ட்ரிபியூனல். ஸோ அவங்களுக்கு வந்து சேலரி இதெல்லாம் ஒரு இதாக கொடுக்கறது கிடையாது. ஹவுசிங் பெனிஃபிட் இஸ் ப்ராப்பராக கொடு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிஸ்டாட்ல டெக்னிக்கல் மெம்பரே கிடையாது, ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க இன்னைக்கு. அவ்வளவு வேகன்சி இருக்கு. ஜுடிஷியல் மெம்பர் யாரும் அப்ளை பண்றதே கிடையாது. அதனால இன்னைக்கு சிஸ்டாட்ல பாத்தீங்கன்னா சென்னையில ஒரே ஜுடிஷியல் மெம்பர் இருக்காங்க, டெக்னிக்கல் மெம்பர் இன்னைக்கு சென்னையில கிடையாது, பெங்களூர்ல கிடையாது, ஹைதராபாத்ல ஒரே டெக்னிக்கல் மெம்பர் தான் இருக்காரு, ஜுடிஷியல் மெம்பர் கிடையாது. அவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு. சோ இதனால என்ன ஆகுது, அக்யூமுலேஷன். ஏன்னா பீப்புள் வர மாட்டேங்கிறாங்க. ஜிஎஸ்டிக்கு தனி ட்ரிபியூனல் வரப்போகுது. சோ சிஸ்டாட்னுடைய ரோல் வந்து எக்ஸைஸ் கிடையாது, சர்வீஸ் டாக்ஸ் கிடையாது, ஒன்லி கஸ்டம்ஸ் மட்டும் தான் இனிமே இருக்க போகுது. சோ அதனால அவங்க ஸ்கோப் குறைஞ்சிருச்சு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான சிச்சுவேஷன் 4 இயர்ஸ் டென்யூர் அப்படின்னா ஒரு 45 வயசு 50 வயசு இருக்கிறவங்க யாரும் ரிஸ்க் எடுத்து வரமாட்டாங்க. சோ 5 வருஷம் கழிச்சு எனக்கு திருப்பி இன்னொரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, ரீ அப்பாயின்மெண்ட் தான். சோ எல்லாரும் எப்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க, 60-65 வயசுல தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அங்க வர்றதுக்கு ஒரு இன்சென்டிவே இல்லாம போனதுனால நிறைய பேர் வந்து ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ பாபு. ஒரே ஒரு சாருக்கு டைம் பர்மிட் பண்ணிச்சுன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம்னு. சொல்லுங்க சார். சார், வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் பாலிசி சார்? இப்போ ஃபாரின் ட்ரேட் பாலிசி பொறுத்தளவு 15-20 ஒன்று இருந்தது, இப்போ வந்து 21ல இருக்கும். ஒரு ஃபாரின் ட்ரேட் பாலிசி ஒரு கைடு பர்டிகுலரா வந்து கஸ்டம்ஸ் ஆக்ட் இப்போ கரண்ட்ல இருக்கிறத பத்தி ஒரு ஹைலைட் மட்டும் ஒரு நட்சலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, இதுல பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கும் ஒரு கோஆர்டினேஷனே இருக்காது. ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கும்னா, எக்ஸ்போர்ட் ஹாஸ் டு பி ப்ரொமோட்டட், பிசினஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணுங்கிறது ஒரு அப்ரோச் இருக்கும். வேறஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு ரெவென்யூ பயாஸ்ட் அப்ரோச் இருக்கும் பேசிக்கா. ஸோ டாக்ஸ் போடணும், டாக்ஸ் ரெவென்யூ கலெக்ட் பண்ணணுங்கிறது அவங்களுடைய பிரைமரி ஃபோக்கஸா இருக்கும். இது ரெண்டும் வந்து மீட் ஆகவே ஆகாது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கேப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்கலங்கிற மாதிரி எஃப்டிபில ஒன்னு அலோவ் பண்ணாலும் அது கஸ்டம்ஸ்ல அதுக்கு மெக்கானிசம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ், அதனால வரக்கூடிய லிட்டிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு. ஸோ அதுல there will always be overlap. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த MEIS பெனிஃபிட், ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு கிளாசிபிகேஷன் டிஸ்பியூட், ஒரு 5607 90-20 கிளாசிஃபை பண்ணா 2%, அதையே 5607 90-90 கிளாசிஃபை பண்ணா 7%. ஸோ ஒரு அசசி வந்து அதை டிஸ்பியூட் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து யார் ஆக்ஷன் எடுக்கிறது? ஸோ நம்ம அசசி என்ன சொல்லுவான், என்னுடைய கிளாசிபிகேஷன் என்னுடைய ஷிப்பிங் பில்ல டிஜிஎஃப்டி அத்தாரிட்டிஸ் வந்து டிஸ்பியூட்டே பண்ணல, அதனால கஸ்டம்ஸ் வந்து அதை டிஸ்பியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்டர்பிரேஷன் ஆஃப் த பாலிசி இட் இஸ் த டொமைன் ஆஃப் டிஜிஎஃப்டி, கஸ்டம்ஸ் கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஆர்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுக்கும் இருக்கிற ஓவர்லாப்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி எனி பாலிசி டெசிஷன் டேக்கன் பை எஃப்டிபி பேரலா வந்து அதுக்கு ஒரு கஸ்டம்ஸ் நோட்டிபிகேஷன் இருக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இப்ப இதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணா உனக்கு இந்த பெனிஃபிட் கொடுக்குறேன் அப்படின்னு பாலிசி லெவல்ல கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் சொன்னுச்சுனாக்க அதை வந்து அவங்களாலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்களே நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க. பட் இஃப் இட் இன்வால்வ்ஸ் கஸ்டம்ஸ்ல அதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த கஸ்டம்ஸ் நோட்டிபிகேஷன் கொடுக்கும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். SEZ ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, சர்வீசஸ் ப்ரொவைடட் டு SEZ ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் சர்வீஸ் டாக்ஸ். சிம்பிள், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எனி கூட்ஸ் சப்ளைட் ஆர் எனி சர்வீசஸ் ப்ரொவைடட் டு SEZ யூனிட் இஸ் எக்ஸம்ப்டட். இது வந்து SEZ ஆக்ட்ல செக்ஷன் 26 சொல்லுது. அதே SEZ ஆக்ட் செக்ஷன் 51 என்ன சொல்லுது அப்படின்னாக்க, notwithstanding anything contained in any other act, SEZ act will prevail. So எந்த ஆக்டுக்கும் SEZ ஆக்டுக்கும் கான்ஃபிளிக்ட் வந்தா SEZ ஆக்ட் will prevail சொல்லுது. ஸோ இப்போ சர்வீஸ் வந்து எக்ஸம்ப்டட்னு SEZ ஆக்ட் சொல்லிடுச்சு. ஆனா அதுக்கு சர்வீஸ் டாக்ஸ்ல நோட்டிபிகேஷன் கொடுத்தாதான் அந்த பெனிஃபிட் கிளைம் பண்ண முடியும். ஸோ சர்வீஸ் டாக்ஸ்ல நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? அவ்வளோ கண்டிஷன்ஸ்.
நீ ஃபார்ம் ஏன்னு ஒன்று ஃபைல் பண்ணணும், அதுக்கு பதிலாக அந்த எஸ்இசட் யூனிட்ல இருக்கிற ஆஃபீஸர் அதை கவுண்டர் சைன் பண்ணணும், உன்னுடைய சர்வீசஸை வந்து அவர் அப்ரூவ் பண்ணி ஒரு அப்ரூவ்டு லிஸ்ட் கொடுக்கணும், A2ன்னு ஒன்று கொடுக்கணும், A3ன்னு ஒன்று கொடுக்கணும், ஒரு பெரிய நோட்டிபிகேஷன் அச்சீவ் பண்ணி இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படிங்கும்போது இது லிட்டிகேஷனுக்கு போகும்போது ஃபைனலாக இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா SEZ ஆக்ட் வில் ப்ரிவைல். SEZ ஆக்ட் வந்து எந்த கண்டிஷனும் சொல்லலை, SEZக்கு சர்வீஸ் பண்ணா எக்ஸம்ஷன் சொல்லிடுச்சு, சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ் சொல்லுது. அப்ப எனி கண்டிஷன்ஸ் இஃப் இட் இஸ் இம்போஸ்ட் அண்டர் SEZ ஆக்ட் தட் இஸ் வேலிட். பட் அண்டர் ஃபினான்ஸ் ஆக்ட் யூ கேனாட் பிரிங் ஃபார்ம் A, ஃபார்ம் 2A, B, C, D இதெல்லாம் வேலிடே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இஷ்யூ பண்ற நோட்டிபிகேஷன்ஸ், வேரஸ் SEZ ஆக்ட் வில் ப்ரிவைல். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரிக்ஷன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ வந்து நிறைய ப்ராக்டிக்கலா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த FTPல இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நான் ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்றேன்னா அதுக்கு இருக்கிற இன்புட்ல இருக்கிற டாக்ஸஸ் எல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்கணும், டிராபேக், அந்த மாதிரி பல பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு இன்புட் அவுட்புட் ரேஷியோஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஃபாரின் ட்ரேட் பாலிசியில ஒரு 1 kg ஆஃப் அயன் காஸ்டிங் நான் பண்ணணும்னா எவ்வளோ ரா மெட்டீரியல் எனக்கு தேவை, என்னென்ன ரா மெட்டீரியல் எனக்கு தேவை, அது ஒன்னொன்னு எவ்வளோ தேவை அப்படிங்கிற ரேஷியோஸ் எல்லாம் FTPல இருக்கு. ஸோ அந்த கஸ்டம்ஸ்ல அந்த பெனிஃபிட்டை நான் கிளைம் பண்ணும்போது ஐ ஹாவ் டு கோ அலாங் வித் அந்த இன்புட் அவுட்புட் ரேஷியோ. ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ இதுல நிறைய டிஸ்பியூட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டும் அலைன் ஆகாம அதனால வரக்கூடிய டிஸ்பியூட்ஸ் பாத்தீங்கன்னா பிராக்டிகலா நிறைய வந்துட்டு இருக்கு. கெட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரூ கஸ்டம்ஸ் வந்து இட்ஸ் அ மேண்டேட்டா இல்ல ஆட்டோமேட்டிக்கா இல்ல வந்து கம்பல்சரி வந்து பை கண்டிஷனா சார்? ஜெனரலாவே என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் சார்? நான் வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கிளைம் பண்றேன் ஃபாரின் ட்ரேட் பாலிசில. என்ன சொல்றாங்க, கஸ்டம்ஸ் த்ரூ கஸ்டம்ஸ் ஜோனல் ஜூரிஸ்டிக்ஷன் இதெல்லாம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷனா இல்ல வந்து அந்த அதுல இல்ல கஸ்டம்ஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிற கான்செப்ட் கிடையாது. அந்த நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் இம்போர்ட் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். எனி எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நமக்கு IEC கோடு, அது DGFTல கொடுக்குற IEC கோடு, அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ வித்தவுட் அன் IEC கோட் என்னால எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது, இம்போர்ட்டும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த IEC கோடை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம், இம்போர்ட். ஸோ கஸ்டம்ஸ்ல there is no special registration as such வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் கிடையாது. அங்க வாங்குற IEC கோடே வந்து நமக்கு வந்து போகும் தனியா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நாளை இதே மாதிரி ஒரு 7:30 வச்சுக்கலாமா GST பத்தி 1 hour? ஓகே சார், ஓகே சார்.